Hello everyone, welcome to this amazing video. Last 3 years chemistry paper analyze பண்ணிங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு ரிவீல் ஆகும். That is எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரிலேருந்து வருஷம் கொஷின்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க. 25ல ஒரு கொஷின், 24ல 2 கொஷின், 23ல ஒரு கொஷின் கன்சிஸ்டண்டாக லாஸ்ட் 3 இயர்ஸாக இந்த சால்ட் அனாலிசிஸ் கொஷின் வந்துட்டு இருக்கு. இதுக்காக இந்த செஷனை நம்ம பிரியங்கா மேம் டெடிகேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சால்ட் அனாலிசிஸ்ங்கிற டாபிக்லேருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் இந்த மாடல் அப்படியே நீட் எக்ஸாமில் கேட்க எதெல்லாம் சான்ஸ் அதிகமாக இருக்கோ அதுக்காக ஒரு கம்ப்ளீட் செஷனை பில்ட் பண்ணி உனக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ண போகிறாங்க. ஸ்க்ராச் லெவல்லேருந்து எம்சிக்யூ டிஸ்கஷன் நடக்கும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் இன் சால்ட் அனாலிசிஸ், உனக்கு எம்சிக்யூஸ் எங்கே நீ மாஸ்டர் பண்ணும், எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்க போது என்ஜாய் பண்ணிக்கோ. இந்த செஷன் ரொம்ப வேல்யூபிளாக இருக்க போது. ஸோ மறக்காமல் இந்த செஷனை லைக் பண்ணிக்கோ, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கோம். போய் நம்ம கோர்சஸ் லிஸ்ட்டில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணு. டிஎன்விகே, மிரர் 30 நிறைய யூஸ்ஃபுல் செஷனுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கோ. நல்லா படி. ஆல் தி பெஸ்ட். ஸோ செஷனை கண்டினியூ பண்ணுங்க. சால்ட் அனாலிசிஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்சிக்யூஸ் ஃபார் NEET 2026. Hello everyone, welcome to the amazing session. That is நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து சால்ட் அனாலிசிஸ் பற்றி டீட்டெயிலாக படித்தோமா. லைக் சால்ட் அனாலிசிஸில் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்டிங், லைக் ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் சொல்யூஷன், கேட்டியான் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆனியான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் ஃபைனலாக கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து சால்ட் அனாலிசிஸை பற்றி பார்த்தோம். அங்கே ஜஸ்ட் தியரி மட்டும் பார்த்தோம். அதுலேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் இதுவரை கேட்டிருக்காங்க அண்ட் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்றத இந்த செஷனில் இன்னும் டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தட் இதுதான் சால்ட் அனாலிசிஸா, இதுலேருந்து தான் கொஷின்ஸ் இப்படி தருவாங்களா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வரும். இதனால் தியரி படித்தப்போ உங்களுக்கு புரியாது, கொஷின்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அலாங் வித் தட் அங்கே வந்து நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருந்துருச்சு தியரியில். பட் கொஷின்ஸ் பண்ணிங்கன்னா ஒன் பை ஒன் அந்த என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை ரிவைஸ் பண்ணுறேன். அது ரிவைஸ் பண்ணுறச்சே உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்னா, லைக் ஒரு டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு டாபிக் சிம்பிளாக அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு கொஷின் பண்ணுறப்போ அந்த கான்செப்ட் இன்னும் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செஷனில் எம்சிக்யூஸை சால்வ் பண்ணலாம் அலாங் வித் த கான்செப்ட். ரெடியா? சால்வ் பண்ணலாமா? ஓகே. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் லைக் என்ன சொல்கிறது, வேறு வழி இல்லை, அதனால தான் இங்கே உட்காந்து எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே என்னென்னா Jan 2024 ஷிஃப்ட் 1ல் கொடுத்த கொஷின்னா 29 Jan 2024. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இனி குரோமைல் குளோரைட் டெஸ்ட், ஒரு குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டில் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆஃப் குளோரின் அயான் ஒரு எல்லோ சொல்யூஷன் இஸ் ஆப்டைன்டு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு எல்லோ சொல்யூஷன் அப்படின்னாலே இட் இஸ் நத்திங் பட் Na2CrO4 மா, Na2CrO4. திஸ் இஸ் த எல்லோ சொல்யூஷன். நான் ரிவைஸ் பண்ணுற டாபிக் கிட்ட வரேன், டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ ஆப்டைன் ஆச்சு ஒரு குளோரைட் குளோமைட் டெஸ்ட்டில். எதுக்கு குளோரைட் குளோமைட் டெஸ்ட்டு? பேர்லேயே இருக்குது குரோமைல் குளோரைட்னா குளோரைடை கண்டுபிடிக்க ஒரு எல்லோ சொல்யூஷன்ன்றது ஆப்டைன் ஆச்சு, அதாவது ஃபார்ம் ஆச்சு. ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன ஒரு எல்லோ சொல்யூஷன் அப்படின்றது தட் இஸ் Na2CO4. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லோ சொல்யூஷனாக தான் Na2CrO4. அசிடிஃபிகேஷன் ஆஃப் தி சொல்யூஷன், இதை வந்து இந்த எல்லோ சொல்யூஷன் இருக்குல்ல இதை அசிடிஃபை பண்ணோம். அசிடிஃபைனா ஆசிடை ஆட் பண்ணும், அசிடிக் ஆசிட். ஸோ அசிடிஃபை பண்ணோம் அண்ட் அடிஷன் ஆஃப் அலாங் வித் தட் அமைல் ஆல்கஹால். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு குளோமைட் குளோரைட் டெஸ்ட், ஒரு எல்லோ சொல்யூஷன். அந்த எல்லோ சொல்யூஷன் Na2CrO4. இதை வந்து என்ன பண்ணும், அசிடிஃபிகேஷன் ஆஃப் சொல்யூஷன்னா ஒரு ஆசிடை ஆட் பண்ணுறோம், CH3COOH. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அசிடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அடிஷன் ஆஃப் அமைல் ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆட் பண்ணுமா? அமைல் ஆல்கஹால் அப்படின்றது ஆட் பண்ணணும், அமைல் ஆல்கஹால் ஆட் பண்ணணும். ஓகேவா? and 10% of H2O2 turns organic layer blue, indicating the formation of chromium pentoxide அப்படின்றது ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றது தான். என்ன டைரெக்டாக சொல்லலாமே அப்படின்னு கேட்டாங்கன்னா, குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் என்ன, இதுலேருந்து என்ன வந்துச்சு, ஸோ அதை வச்சு தான் நம்ம குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சொல்ல முடியும். ஸோ இந்த லைக் சால்ட் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அதில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சால்ட் அனாலிசிஸில் பாருங்கள், தட் இஸ்
இப்போ குளோரைட் குளோமைட் டெஸ்ட்ல இங்க குளோமைல் குளோரைட் டெஸ்டா யூஸ்வலா இந்த டெஸ்ட் வந்து எதுக்கு குளோரைட் அயான்ஸை கண்டுபிடிக்க. ஸோ இதுல வந்து இதை சால்ட்டை ஹீட் பண்ணி இந்த மாதிரி இது கொடுப்பாங்க. ரெட் வேப்பர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆச்சுன்னா இது இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ரெட் ஃபியூம்ஸ்ன்றது. அதர் தென் தட் இந்த ரெட் வேப்பர்ஸ்ன்றது NaOH ஒரு பேசிக் மீடியம்ல, அது பேஸ்ல, ஸோ பேசிக் மீடியம்ல பாஸ் பண்றாங்க. ஒன்ஸ் அதை பாஸ் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு எல்லோ சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் Na2CrO. क्वेश्चनல பாத்தீங்கல்ல, தட் இஸ் எல்லோ சொல்யூஷன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல, Na2CrO4 அப்படின்றது. ஸோ தேர்ஃபோர் இதுதான் Na2CrO. ஃபைனல் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து ஃபர்தரா நம்ம கத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து என்ன புரியுது, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அசிடிக் மீடியம். கான்சென்ட்ரேட்டட் H2SO4 யூஸ் பண்ணீங்கன்னா உனக்கு ரெட் வேப்பர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதே வந்து பேசிக் மீடியம்ல உனக்கு Na2CrO4 தட் இஸ் எல்லோ சொல்யூஷன் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இதுவரை உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா குரோமைல் குளோரைட் டெஸ்ட்ல? ஸோ ஃபைனல் கன்ஃபர்மேஷனுக்கு 2 வேஸ் இருக்கு. தட் இஸ் ஒன்று அசிட்டேட் ஆட் பண்ணுங்க, லெட் அசிட்டேட் ஆட் பண்ணா உனக்கு LOPPT வந்துச்சு அப்படின்னா அப்போ குளோரைடு இருக்குன்னு அர்த்தம். இல்லை டைல்யூட் H2SO4 அமைல் ஆல்கஹால் நமக்கு இப்போ ஆட் பண்ணுன்னு சொன்னோம்ல, அப்போ ப்ளூ கலர் CrO5 காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷனில் ஃபர்ஸ்ட் வந்து சால்ட் அனாலிசிஸ்ல என்ன சொன்னாங்க, இது வந்து இந்த எல்லோ சொல்யூஷன் அசிடிஃபை ஆச்சு. ஓகே, அசிடிஃபிகேஷன் நடந்துச்சு. இதுக்கு அமைல் ஆல்கஹால் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட் பண்ணியிருக்கோம், கரெக்ட். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குமா, அமைல் ஆல்கஹால் ஆட் பண்ணிட்டோம். அமைல் ஆல்கஹால் ஆட் பண்ணால் இங்கே என்ன இருக்கு, H2O2, யூ கெட் வாட், CrO5 காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ஓவராலாக இதுக்கு ப்ராடக்ட் என்ன, CrO5. இதுல ஃபைண்ட் தி குரோமியம் அப்படின்னு அர்த்தம். இதுல ஃபைண்ட் தி குரோமியம். ஸோ CrO5 இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் சொல்லுங்களேன். Cr5 ஆக்சிஜனா 1 2 3 4 ஆக்சுவலி பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். ஸோ 1 2 3 4. ஓகேவா, இது வேலன்ஸ் வந்து 5 6. ஸோ இங்க இன்னொரு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் போடலாம். ஸோ டோட்டலி 6. ஆமாவா இல்லையா, 1 2 3 4 5 6. ஓகே டன். ஸோ எத்தனை ஆக்சிஜன்ஸ், 5 ஆக்சிஜன்ஸ். ஸோ இது வந்து -1, இது -1, இது -1, இது -1, இது -2. ஓகேவா, கிளியரா? ஸோ இப்போ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ரெடி. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் நமக்கு குரோமியம் தெரியாது. ஸோ குரோமியம் தெரியாதுன்றதுனால இது குரோமியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் தெரியாது. ஸோ X ப்ளஸ் அது சுற்றி இருக்கிற ஆக்சிஜன்ஸ் எத்தனை இருக்கு, ஒரே ஒரு -2 ஆக்சிஜன் இருக்கு. ஸோ -2 வந்து ஒரே ஒன்று. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் -1 இருக்கிற ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. ஸோ தட் இஸ் +4 into -1. ஓகேவா, ஸோ தட் ஈக்குவல் டு 0. தட் ஈக்குவல் டு 0னா என்ன வரும் உனக்கு ஃபைனலா ஃபர்தரா? ஸோ தட் இஸ் X - 2 தட் ஈக்குவல் டு 4. X - 2 தட் ஈக்குவல் டு X - 2 இது வந்து -4. X - 2 -4 ஈக்குவல் டு 0. X - 6 ஈக்குவல் டு 0. இந்த பக்கம் வந்துச்சுன்னா X ஈக்குவல் டு 6. So option A is the right answer. That is oxidation state of chromium in 6 is the oxidation state of chromium. ஓகேவா, நீ டைரெக்டாக இங்கே Na2CrO4 இதில் குரோமியம் இருக்குல்ல, ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிப்போம்னா யூல் கெட் த ராங் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை ரியாக்ட் பண்ணிட்டு ஃபைனலாக என்ன வருதோ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சாதான் தட் இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது? கிளாரிட்டி இருக்கா? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? டன். வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ ஐடியா வந்துச்சு, குரோமைட் குளோரைட் டெஸ்ட்னா என்ன அப்படின்றது நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற பாருங்க. குளோரைட் குரோமைட் டெஸ்ட் இப்போ சால்ட் அனாலிசிஸ்ட்டை பார்ப்போம். ஸோ இப்போ குளோரைட் குரோமைட் டெஸ்ட்னா உனக்கு மைண்டில் ஞாபகம் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி கற்றுக்கோங்க. கொஷின்ஸ் பண்ணும்போதே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ குளோமைட் குளோரைட் டெஸ்ட் எதுக்கு? குளோரைடை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் அசிடிக் மீடியமில் பண்ணோம்னா இது ரெட் வேப்பர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணோம். திஸ் இஸ் த காம்பவுண்ட் லைக் ஓ மாலிக்யூல் அப்படின்றது. ஸோ ரெட் வேப்பர்ஸ் அப்படின்ற அதே வந்து பேசிக் மீடியமில் எல்லோ சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் Na2CrO4. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் 2 வே. ஒன்று லெட் அசிட்டேட் அதில் ஆட் பண்ணோம்னா யூ வில் கெட் எல்லோ பிரசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். இல்லை டைல்யூட் H2SO4 அமைல் ஆல்கஹால் H2O2 ஆட் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ப்ளூ கலர் விச் இஸ் காம்ப்ளெக்ஸ் தட் இஸ் CrO5 அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஞாபகம் இருக்கும்ல? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னதை விட இந்த கிளாஸ்ல கொஞ்சம் ஞாபகம் இருக்கும்ல ஈஸியா. இப்போ குளோரைட் குளோமைட் டெஸ்ட்னா என்னன்றது. ஆமாவா? ஏன்னா நம்ம கொஷின் சால்வ் பண்ணதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும். ஓகே,
நெக்ஸ்ட் கொஷின் இது வந்து அகெயின் 2024 ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஷின் இந்த Jan 29 கேட்ட கொஷின். லிசன் கேர்ஃபுல்லி. On passing a gas X ஒரு கேஸை வந்து பாஸ் பண்றாங்க through a Nessler reagent. என்ன reagent அம்மா? Nessler reagent. A brown precipitate is obtained. ஒரு brown precipitate obtain ஆச்சு. அந்த கேஸ் என்ன அப்படின்றது கொஷின். இங்க நல்லா பாத்தீங்கன்னா Nessler reagent and brown precipitate இது ரெண்டு தான் இருக்கு. Nessler reagent பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம்ல. சோ அது எங்க இருக்குன்னு பார்க்கவா ஒரு வாட்டி. Okay, Nessler reagent. Wait. See, Nessler reagent எங்க இருக்கு? அம்மோனியா that is a group 6 cations பத்தி படிச்சோம்ல. அம்மோனியம் அயான் டெஸ்ட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இந்த மாதிரி group 0 அத பத்தி படிக்கிறப்போ. ஸோ நெஸ்லர் ரீஏஜென்ட் இங்கே இருக்கா வித் நெஸ்லர் ரீஏஜென்ட் யூஸ்வலாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே கிளாஸில் சொல்லலை, அது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெஸ்லர் ரீஏஜென்ட்டை வந்து K2HgI4. ஸோ திஸ் இஸ் த ஆக்சுவல் நெஸ்லர் ரீஏஜென்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ ப்ளஸ் OH ப்ளஸ் லைக் இதை வந்து ஓகே ஃபைன். ஸோ இதை வந்து ஆல்கலைன் மீடியம் இந்த சென்ஸ் KOH பேசிக் மீடியம்னு சொல்கிறோம்ல, அதோட ரியாக்ட் பண்ணோன்னு வைங்களேன். வாட் யூல் கெட் பேசிக் மீடியமில் ரியாக்ட் பண்ணால் யூல் கெட் தி ப்ரௌன் ப்ரெசிபிடேட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ப்ரௌன் ப்ரெசிபிடேட். ஓகேவா? கிளியர்? ஸோ இங்கே நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? ஸோ நெஸ்லர் ரீஏஜென்ட் பற்றி பேசுகிறோம். நெஸ்லர் ரீஏஜென்ட்டோட காம்பவுண்ட் இதுதான் நெஸ்லர் ரீஏஜென்ட். அந்த ரீஏஜென்ட் எதுனா இதுதான் K2HgI4 அப்படின்றது தான் இங்கே ரீஏஜென்ட். ஸோ இந்த ரீஏஜென்ட்டை இந்த அம்மோனியா இருக்கான்னு சொல்லிட்டு சால்ட்டை ஆட் பண்ணோம் அலாங் வித் த பேசிக் மீடியம். ஒரு பேசிக் மீடியம் பேசிக்காக ஆல்கலைன் மீடியம்னு கூட சொல்லலாம். ஒரு பேசிக் மீடியமில் ஆட் பண்ணோம்னா இட் வில் கிவ் வாட் ப்ரௌன் ப்ரெசிபிடேட்டை கொடுக்கும். ரிசல்ட் இஸ் ப்ரௌன் ப்ரெசிபிடேட் ஃபார்ம்ஸ். அப்போது அம்மோனியம் அயான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நெஸ்லர் ரீஏஜென்ட்னா ஒரு ஐடியா வந்துச்சா? எஸ் ஆர் நோ? எஸ். தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? நெஸ்லர் ரீஏஜென்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறது? அம்மோனியா. ஸோ ஆப்ஷனில் இருக்க அம்மோனியா. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா உனக்கு? டன். ஸோ இப்போ ஞாபகம் இருக்குமா? வாட் இஸ் தட்? நெஸ்லர் reagent. Nessler reagent, that is K2HgI4. ஸோ இது வந்து HgI4, இது வந்து ஆல்கலைன் மீடியமில் ரியாக்ட் ஆச்சுன்னா இட் ப்ரொடியூசஸ் ப்ரௌன் ப்ரெசிபிடேட். இது எதுலலாம் நடக்கும் அப்படின்னா தட் இஸ் அம்மோனியம் அயனா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகிறது. ஸோ தேர்ஃபோர் அம்மோனியா. அந்த கேஸ் என்ன? அம்மோனியா. இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? கிளாரிட்டி இருக்கா? புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கற்றுக்கிட்டோம்? இப்போ குரோமைல் குளோரைட் டெஸ்ட். செகண்ட் டாபிக் என்ன கற்றுக்கிட்டோம்? தட் இஸ் நெஸ்லர் ரியேஜென்ட் எங்கே யூஸ் ஆகும்? குரூப் 0ல யூஸ் ஆகும். கற்றுக்கிட்டோமா? கிளியரா? அடுத்து லைக் ஜான் 2024 ஷிஃப்ட் 2ல அகெயின் 29 ஜான் கொடுத்த கொஷன். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த டைம் அகெயின் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஐரன் இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் டியூரிங் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரௌன் ரிங் டெஸ்ட் நம்ம இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம்ல. ப்ரௌன் ரிங் டெஸ்ட்னா என்னம்மா? வாட் இஸ் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்? சொல்லுங்களேன். வாட் இஸ் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் பார்ப்போமா? ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஐரனோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த காம்பவுண்ட் ஃபார்ம்டு டியூரிங் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் ஃபார் NO3 மைனஸ் அயானில் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் நடக்கும். அந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அந்த காம்பவுண்டில் இருக்கிற ஃபெர்ரஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்னா என்னன்றது போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? ரெடியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌன் ரிங் டெஸ்டோட என்னன்றதை பார்த்துட்டு வந்துடும். தட் இஸ் ப்ரௌன் ரிங் டெஸ்ட். ஸோ ப்ரௌன் ரிங் டெஸ்ட்ல நைட்ரேட். ஸோ இந்த நைட்ரேட்ன்றது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்மா. யூஸ்வலாக இந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட் எதுக்குன்னா இந்த நைட்ரேட் இருக்கா, NO3 மைனஸ் அப்படின்றது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்க டெஸ்ட் பண்ண
இந்த ப்ரௌன் ரிங் டெஸ்ட் அப்படின்றது நடத்துவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரீஏஜென்ட் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்கம்மா இதில். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களான்னு தெரில. பேராமேக்னெட்டிக் நைட்ரேட் கிவ்ஸ் ப்ரௌன் ரிங். ஸோ ஜஸ்ட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இங்கே சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டில் இது ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக. ஸோ இதில் ஒரு ரீஏஜென்ட்ன்றது ஆட் பண்ணுவாங்க. என்ன அந்த ரீஏஜென்ட்டு? தட் இஸ் FeSO4 ப்ளஸ் H2SO4 ஒரு ரீஏஜென்ட் H2SO4. இந்த FeSO4க்கு H2SO4 ஆட் பண்ணுவாங்க. ஸோ H2SO4 ஆட் பண்ணால் இட் இஸ் அன் ஆசிடிக் மீடியம், ரைட்? ஸோ தேர்ஃபோர் NO3 அயான்ஸ் என்ன ஆகும்னா இதில் யூஸ்வலாக NO3 அயான்ஸ் இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்கு தானே இது NO3 மைனஸ் அயான்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த NO3 மைனஸ் அயன் அப்படின்றது ரெடியூஸ்டு டு என்ன ஆகும்? தட் இஸ் reduced to what? reduced by Fe2 ப்ளஸ்னால ரெடியூஸ் ஆகும். எது ஃபார்ம் பண்ணுறதுக்கு? தட் இஸ் டு ஃபார்ம் NO அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறதுக்கு. NO3 மைனஸ் அப்படின்றது Fe2 ப்ளஸ்னால NOவா மாறும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? NOவா மாறும். ஸோ தென் NO ரியாக்ட்ஸ் வித் Fe2 ப்ளஸ் டு ஃபார்ம் ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த Fe2 இந்த NO ஃபார்ம் ஆச்சு இல்லை, இது வந்து இதோட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ப்ரௌன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? கிளியர்? ஸோ அந்த ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ் என்னன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தட் இஸ் FeH2O 5NO2 plus SO4 லாஸ்ட். ஓகே, ஸோ உங்களுக்கு புரியலன்னா நான் வெயிட். ஸோ அந்த ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ் என்னென்னா Feமா. ஸோ FeH2O5 NO2 plus SO4. ஓகே, கிளியர்? ஸோ இதுதான் வந்து அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து நம்ம Fe கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களே, தட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் ஹியர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இப்போ ப்ரௌன் ரிங் டெஸ்ட்னா என்னன்றது? ப்ரௌன் ரிங் டெஸ்ட் ஒரு ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகும். அந்த ரியேஜென்ட் என்ன? FeSO4. இந்த FeSO4 அலாங் வித் தட் ஆசிட், தட் இஸ் சல்ஃபியூரிக் ஆசிடோட கன்வெர்ட் ஆச்சுன்னா இதில் என்ன பண்ணணும்னா இந்த Fe2 ப்ளஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த NO3 மைனஸை NOவா கன்வெர்ட் பண்ணும். ஒன்ஸ் அது கன்வெர்ட் பண்ண வரைக்கும் இந்த NOன்றது Fe2 ப்ளஸோட ரியாக்ட் ஆகி ஒரு ப்ரௌன் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ப்ரௌன் காம்ப்ளெக்ஸ் இதுதான். ஓகேவா? அது ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோமா இங்கே? ஓகே, ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி 1 minute. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி எழுதுவோமா? தட் இஸ் FeH2O5, that is NO, listen, SO4, NOSO4 மா. கிளியரா இது வர? NOSO4. This is the complex. Listen carefully. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபெர்ரஸ் வேணும். ஃபெர்ரஸ் வேணுமா? ஆமாம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த காம்பவுண்டில் என்ன கேட்டாங்க? ஐரனோட ஆக்சிடேஷன் நம்பர் கேட்டாங்க. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தட் இஸ் இது வந்து H2O4, இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை, இது 0. இதுக்கு +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். SO4 2 மைனஸ் தானே வரும். ஸோ தட் இஸ் இதுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஓவராக இங்கே தட் இஸ் இது ஓவராலாக +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆல்ரெடி இருந்துச்சு இல்லை, நம்ம அந்த காம்பவுண்டில் சொன்னோம். ஸோ தட் இஸ் அப்போது ஃபெர்ரஸ் ஓவரால் காம்பவுண்டோட இது என்னென்னா -2 +1 என்ன? தட் இஸ் +1 is the oxidation state of ferrous. Ferrous or oxidation state என்ன? +1. ஓகேவா? கிளியரா இது வர? டன். So this is oxidation state number of iron.
இந்த காம்பவுண்ட் ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டில். ஓகே, H2O சார்ஜ் இல்லை, 0. NOக்கு நைட்ரோஜன் N மைனஸ்ன்றது ஃபார்ம் ஆகும், NO3 மைனஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும், லைக் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, O ப்ளஸ்ன்றது ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் அப்படின்னு நடப்போ +1 டோட்டலாக ஃபார்ம் ஆகும். SO4 2 மைனஸ் ஃபார்ம் ஆகும், ஸோ -2. ஓகேவா? கிளியர்? டன்? ஓகே. ஸோ தேர்ஃபோர் ஃபைனலாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃபெரஸ் என்ன? தட் இஸ் +1 இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது வர கிளாரிட்டி இருக்கா? அப் டு ஹியர் சேம் திங் ஃபார் த இன்னொரு பேஜ் எடுத்துக்கிறேன், அதில் சொல்கிறேன் நான். சேம் இதே ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் எடுத்துக்கிறேன். பட் சேம் இன் சோடியம். நல்லா கேட்டுக்கோங்க, சோடியம் நைட்ரோப்ரூசைட். சோடியம் நைட்ரோப்ரூசைடில் சேம் இதே தான் நடக்கும். சோடியம் நைட்ரோப்ரூசைட் எங்கே இருக்குன்னா, வெயிட் I'll tell you that is page number, then a brown ring test. What is okay, so that is இங்க பாருங்க, they வந்து sodium nitroprusside test, add sodium nitroprusside SNP to the solution, deep violet or purple color appears. So இது ஒரு strong confirmatory test for sulfide க்கு ஒரு confirmatory test தான் இந்த SNP என்றது, sodium nitroprusside test, SNP. ஓகேவா? SNP test sodium nitro என்ன ஃபார்ம் பண்ணோம்? deep violet or purple color ஃபார்ம் பண்ணோம், purple color appear ஆகும். கிளியரா? டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே தான் வந்து இந்த சேம் வந்து சோடியம் நைட்ரோப்ரூசைடுக்கு இதே மாதிரி இருக்கும். வாட் இஸ் தட்? Na2 சோடியம்னா, எஸ், சோடியம் ஃபெரஸ், CE. நைட்ரோப்ரூசைடு அப்படின்றல சைனைட், எஸ், CN5NO. கிளியர்? டன். ஓகே. ஸோ தட் இஸ் ஸோ இப்போ இது இருக்குது. ஸோ Na2னா Na ப்ளஸ் அப்படின்றோம்ல, ஸோ Na2ன்னு இருக்குன்னா 2 +2 அப்படின்றது இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ணோம். ஸோ இங்கே -1 ஃபெரஸ்க்கு அகைனு, இங்கே சைனைடுக்கு 5 இருக்கா ஓவராலாக, ஸோ +5. ஸோ இதனால் இது வந்து -5 வரும். அண்ட் தென் NO4 2 மைனஸ், இங்கே +1, ஸோ இங்கே -2. ஸோ ஓவராலாக என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு? +5 -3. +5 -3 is oxidation state and +2 is the oxidation state of ferrous. Okay, compounds வந்தது கொஞ்சம் கன்வெர்ட் ஆச்சு. சோடியம் நைட்ரோப்ரூசைடு இங்கே எழுதிடவா, இங்கே எழுதவா, Na2FeCN5NO. Clear? Done? இது வர கிளாரிட்டி இருக்கா? ஸோ சோடியம் நைட்ரோப்ரூசைடு என்ன ஃபார்ம் பண்ணுமா? தட் இஸ் டீப் வயலட் ஆர் பர்பிள் கலர்ஸாக அப்பியர் ஆகும். ஓகே, கிளியரா? கிளாரிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், தட் இஸ் லிசன் கேர்ஃபுல்லி. 30 Jan 2024 ஷிஃப்ட் 1ல கேட்ட கொஷின். given below are two statements. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, the gas is liberated on warming a salt with dilute H2SO4 அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ் எப்போ லிபரேட் ஆச்சா? warming dilute H2SO4 turns a piece of paper dipped in lead acetate into black மாறுச்சு. it's a confirmatory test for sulfide சொல்லியிருக்காங்க. ஓகே, இது என்னன்றதை போய் பார்ப்போமா? ஸோ அந்த இதில் பார்ப்போமா? ஸோ தட் இஸ் இப்போ தான் பார்த்தோம் 30s. ஸோ இங்கே பாருங்கள், சன் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இது தானே. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அங்கே கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டில்? லெட் அசிட்டேட் அப்படின்றத ஆட் பண்ணோன்னா யூல் கெட் தி வித் லெட் அசிட்டேட் என்ன வரும்? பிளாக் ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்களா? ஆமாவா இல்லையா? இது சல்ஃபைட் டெஸ்ட்மா. சல்ஃபைட் யூஸ்வலாக வந்து ரியாக்ட் ஆச்சுன்னா ஒரு H2 கேஸை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் ஒரு மாதிரி கெட்டு போன முட்டை இருக்கும்ல, தட் இஸ் ராட்டன் எக், அந்த ஸ்மெல் அப்படின்றது வரும். இந்த கேஸ் டெஸ்டட் ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு அந்த கேஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் வித் லெட் அசிட்டேட்டோட அந்த ஃபில்டர் பேப்பரை கேஸ் வச்சு டெஸ்ட் பண்ணாங்கன்னா, லெட் அசிட்டேட்டோட டெஸ்ட் பண்ணாங்கன்னா பிளாக் ஸ்பாட்ஸ்ன்றது அந்த ஃபில்டர் பேப்பர் மேலே வரும். ஒருவேளை கேட்மியம் சால்ட் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணாங்கன்னா தட் இஸ் எல்லோ ஸ்பாட் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டுத்துல எது ஃபார்ம் ஆனாலுமே தட் இஸ் கன்ஃபார்ம்டு ஆஸ் இதில் சல்ஃபைடுன்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகும். ஸோ கிளியராக இங்கே பாருங்களேன். ஸோ தட் இஸ் the gas is liberated on warming salt with dilute H2O4, turn a piece of paper dipped in lead acetate, black-ஆ இருக்கும். ஸோ தட் இட் இஸ் a confirmation test for sulfide. ஆமாவா இல்லையா? இங்கே தான் பார்த்தோம் சல்ஃபைடுக்கு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டா இல்லையா? எஸ். ஸோ therefore this one option statement 1 is correct. Now statement 2.
ஸ்டேட்மெண்ட் 2ல பார்த்தீங்கன்னா இன் ஸ்டேட்மெண்ட் 1 the color of paper turns black because of formation of lead sulfide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக், பட் பார்த்த உடனே நிறைய பேர் ஆன்சர் ராங் ஆன்சர் பண்ணுவீங்க. லைக் லெட் சல்ஃபைட் எதுக்கு வரும்? இங்கே லெட் சல்ஃபைடு தானே, ஏன் சல்ஃபைட் வரும்? சல்ஃபைட் வராது, இட்ஸ் எ சல்ஃபைடு. ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ கரெக்டு, பட் ஸ்டேட்மெண்ட் பி என்றது ராங். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ டு ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியர்? ஸோ புரியுதா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்? சல்ஃபைடு. ஓகே, டன். ஸோ இந்த டாப்பிக்கும் கிளியரா உங்களுக்கு? ஸோ சல்ஃபைட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் புரியுமா? சல்ஃபைடில் என்ன பண்ணுவாங்க? டைல்யூட் HCl ஒரு சால்ட்டுக்கு ஆட் பண்ணி அதை வந்து H2S கேஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு ரோட்டன் ஸ்மெல் வரும். ஸோ ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சு பார்ப்பாங்க. அந்த ஃபில்டர் பேப்பர் லெட் அசிட்டோட ஃபில்டர் பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். வித் கேட்மியம் சால்ட்டோட இருந்துச்சுன்னா தட் இஸ் எல்லோ ஸ்பாட்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ரெடியா? வெரி குட். So that is 30th Jan 2024 கேட்ட question மா. That is shift 2ல A and B formed in the following reaction or, நல்லா கேட்கோங்க, A and B formed in the following reactions or என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஷன்லேயே இருக்குது. தட் இஸ் NA NaCl. NaCl முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன? H2O. இங்கே H இருக்குது, இங்கே O2 இருக்குது. ஒரு O, இங்கே ஒரு O. ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும்? ஸோ தட் இஸ் NaH2O முடிஞ்சு. ஸோ அப்போ ஏ என்னவா இருக்கும் சொல்லுங்களேன்? தட் இஸ் Na முடிஞ்சு. 4 Na இருக்குது, பட் இங்கே 2 Na தான் இருக்குது. ஸோ இப்போ Na இருக்குது, NAல யூஸ்வலாக 4 இருக்குது, பட் ப்ராடக்டில் இப்போ 2 தான் இருக்குது. ஸோ இன்னொரு 2 Na இருக்குல்ல, ஸோ அதனால Na2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து என்ன இங்கே? தட் இஸ் Cr. குரோமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். குரோமியம் வந்து ஒரே ஒரு குரோமியம் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு குரோமியம் எடுத்துக்கலாம், ஏன்னா ப்ராடக்ட் குரோமியம் ஃபார்ம் ஆகலை. நெக்ஸ்ட் அடுத்து என்ன? தட் இஸ் ஆக்சிஜன் பார்க்கலாம். NaCl. எஸ். ஸோ அடுத்து என்ன? ஆக்சிஜன் பார்ப்போம். ஆக்சிஜன் எத்தனை இருக்குங்க? 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கா? இங்கே ஒரு 2 இருக்கா? ஸோ ஆக்சிஜன் யூஸ்வலாக வந்து 6 இருக்குது, பட் ப்ராடக்டில் எத்தனை ஃபார்ம் ஆச்சு பாருங்கள்? ரியாக்டன்ட்ல 6 இருக்கு, பட் ப்ராடக்ட்ல எத்தனை ஃபார்ம் ஆச்சு? வெறும் 2 × 2 ஆக்சிஜன் இருக்கு, வெறும் 2 ஆக்சிஜன் மட்டும்தான் ஃபார்ம் ஆச்சு. ஆமாவா இல்லையா? ஸோ therefore 2 போயிடுச்சுன்னா வெறும் 4 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. ஸோ Na2CrO4. ஸோ திஸ் இஸ் த ஏ. புரியுதா? ஜஸ்ட் அங்கே ரிமைனிங் என்னெல்லாம் இருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தட் இஸ் த ஏ. ஸோ அதே ஏ காம்பவுண்ட் தான் இங்கே வரும். தட் இஸ் Na2CrO4 தான் அங்கே வரும். பட் பி கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ Na2CrO4 சேம் H2 எதெல்லாம் ரிமைனிங் இருக்குது? CrO4ல இங்கே H2வா, இங்கே H2O2வா, HCl. ஓகே ஃபைன். ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும்? தட் இஸ் CrO5, குரோமியம் அண்ட் ஆக்சிஜன். இதுதானே இருக்கும் அதிகமாக? எஸ் ஆர் நோ? எஸ், CrO5. கிளியரா? CrO5. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். டன்? கிளியர்? வெரி குட். நெக்ஸ்ட் பார்ப்போமா? ரெடியா? ஓகே, தட் இஸ் 4th April 2024 shift 1ல கேட்ட question. Listen carefully. Listen. In the precipitation of iron group 3 in qualitative analysis, salt analysisனாலே qualitative analysis தான். குவாலிட்டேட்டிவ்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போமே தவிர எவ்வளோ இருக்குதுன்றதை பார்க்க மாட்டோம். ஸோ தட் இஸ் குவாலிட்டேட்டிவ். இந்த precipitation of iron group, ஒரு iron group precipitate பண்ணோம் அப்படின்னா group 3, iron group 3 precipitate பண்ணோம் அப்படின்னா ammonium chloride is added before adding ammonium hydroxide. ammonium chloride na enna? NH4Cl. ammonium hydroxide na enna? NH4OH. sorry, NH4OH. yes. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஐரன் குரூப் F இருக்குல்ல, ஃபெரஸ் குரூப். ஸோ அது வந்து ஃபெரஸ் குரூப் வந்து குரூப் 3ல வந்து precipitation ஆஃப் ஐரன் குரூப் precipitation ஃபார்ம் ஆகும். பட் அது எப்படி ஃபார்ம் ஆகுனா அம்மோனியம் குளோரைடு இஸ் ஆடட் பிஃபோர் ஆடிங் அம்மோனியம் ஹைட்ரோக்சைடு. அதாவது இது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை செகண்ட் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுவோமா? பார்க்கலாம். சால்ட் அனாலிசிஸ். ஸோ இங்கே பாருங்க, டெஸ்ட் குரூப் 3 கேட்டயான்ஸ்னு சொல்லியிருக்காங்களாங்க. எஸ்.
group 3 cations. ஏன் கேட்டியான் சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா group 3 iron is a cation, right? Fe3 +ன்றது ஃபார்ம் பண்ணல, பாசிட்டிவ் தானே, ஸோ கேட்டியான். ஸோ தட் இஸ் group 3. group 3 cations அல்யூமினியம், ஃபெரஸ், குரோமியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, group 3ல என்ன இருக்கு? அல்யூமினியம், ஃபெரஸ், குரோமியம் அப்படின்றது இருக்கு. ஸோ இதில் NH4COH, NH4Cl இதுதானே கொஷனில் கேட்டிருக்காங்க. பட் எது ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன precipitate ஃபார்ம் பண்ணுதான்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் white gelatinous AlOH wise, reddish brown FeOH wise, green CrOH wise. பட் ஆப்ஷன்ஸ்ல இங்க என்ன கொடுத்திருக்காங்க? பட் இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா prevent interface by phosphate ions, OH minus ion concentration இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. பட் யூசுவலா ஒரு மாதிரி precipitation கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃபெரஸ் தான் நாங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெரஸ்னா ஃபெரஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் அப்படின்னு. பட் அங்கே ஆப்ஷன்ஸில் வந்து கான்சன்ட்ரேஷன்ஸை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்யூமினியம் அப்படின்றது வந்துச்சுன்னா ஒயிட், ஃபெரஸ் ப்ரௌன், குரோமியம் க்ரீன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்க. ஓகே, கிளியரா? கலர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி குட். ஸோ ஒன்ஸ் HCl ஆட் பண்ணோன்னா இது வந்து ஒரு சொல்யூஷன்ஸாக ஃபார்ம் ஆகிடும், எல்லாம் டிசால்வ் ஆகி. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒன் திங். பட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று, இது ரெண்டுத்துல வந்து ஸோ இது அந்த ஒரு பாயிண்ட்ஸ் அந்த டாபிக் வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டோம். இது ரெண்டுத்துல காமனாக இருக்குதா? ஸோ NH4 காமனா? ஸோ இட்ஸ் அ காமன் அயன் எஃபெக்ட் இருக்குமா? எஸ், காமன் அயன். சாரி, காமன் அயன் எஃபெக்ட் இருக்குமா? ஓகே, ஸோ காமன் அயன் எஃபெக்ட் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி காமன் அயன் எஃபெக்ட் இருக்கு. இதில் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னா, இந்த காமன் அயன் எஃபெக்டில் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீசஸ். இது வந்து நான் காமன் அயன் எஃபெக்ட்ஸ் பற்றி சில சாப்டர்ஸில் சொல்லியிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன் கான்சன்ட்ரேஷன்ன்றது OH மைனஸ்க்கு டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ காமன் அயன் எஃபெக்டில் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகும். ஸோ தேர்ஃபோர் என்ன சொல்லலாம்? டிக்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? டன். ஸோ இப்போ ஒரு கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்களா? குரூப் 3ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? லைக் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? அல்யூமினியம், ஃபெரஸ், குரோமியம். இது 3 இருக்கும். அல்யூமினியம், ஃபெரஸ், குரோமியம்ல இது ரெண்டுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும்? என்ன precipitate ஃபார்ம் ஆகும் சொல்லுங்க. ஞாபகம் இருக்குமா? லைக் அல்யூமினியம் ரெட்டு, ப்ரௌனு, க்ரீன். ஆமாவா இல்லையா? ரெட், ப்ரௌன், க்ரீன். சாரி, ஒயிட், ப்ரௌன், க்ரீன். ஒயிட், ப்ரௌன், க்ரீன். இதே வந்து நீ இந்த precipitate சொல்யூஷனாக ஃபார்ம் பண்ணா HCl, ஸ்ட்ராங் HCl ஆட் பண்ணினா இது சொல்யூஷனாக மாறிடும். இது எல்லாமே வந்து சொல்யூஷனாக மாறிடும். இந்த சென்ஸ் டிசால்வ் ஆயிடும். புரியுதா உனக்கு? அந்த கான்செப்ட் இப்போ ஞாபகம் இருக்குமா உனக்கு? ஓகேவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, தட் இஸ் ஷிஃப்ட் 3 2024 ஏப்ரல் 4th ஏப்ரல் ஷிஃப்ட் 2 கண்ணு தெரியல என்ன பண்ணுறது. ஸோ ஷிஃப்ட் 2ல வந்த கொஸ்டின் மார்க். ஓகே, ஸோ வென் MnO twice, that is MnO2 H2SO4 is added to a salt. இது ரெண்டுமே எப்போ? லைக் MnO2 H2SO4 ஒரு சால்ட்டில் ஆட் பண்ணாங்க. ஓகேவா? ஒரு சால்ட்டில் ஆட் பண்ணாங்க, ஒரு சால்ட்டுக்கு ஆட் பண்ணாங்க. இதில் இது எதுக்கு ஆட் பண்ணாங்க? இது ரெண்டுமே ஒரு சால்ட்டுக்கு ஆட் பண்ணாங்க. ஒரு க்ரீனிஷ் எல்லோ கேஸ் அப்படின்றது லிபரேட் ஆச்சு, அதாவது ப்ரொடியூஸ் ஆச்சு ஆஸ் சால்ட் ஏ இஸ். அப்போது அந்த சால்ட் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இது எல்லாத்தையும் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சால்ட்டோட என்ன ஃபார்ம் ஆச்சா? தட் இஸ் க்ரீனிஷ் எல்லோ அப்படின்றது ஃபார்ம் ஆச்சா. இந்த சென்ஸ் யூஸ்வலாக வந்து ஒரு சால்ட்டில் ஃபஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் போடுவாங்கன்றது தெரியும் உனக்கு. ஓகே, ஃபைனு. ஸோ பட் MnO2 ஆட் பண்ணதுக்கப்புறம் க்ரீனிஷ் எல்லோ ஃபார்ம் ஆச்சு. ஸோ அப்போது அந்த சால்ட் என்ன அப்படின்றது தான் கேள்விங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு தெரில, பட் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோ க்ரீனிஷ் எல்லோ கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தட் இஸ் நத்திங் பட் குளோரின்மா. Cl2. குளோரைடு வேறு, குளோரின் வேறு. குளோரைடு அயான்ன்றது அதுக்கு கலர் வேறு இருக்கும். குளோரின் நான் சொல்கிறது க்ரீனிஷ் எல்லோ இல்லை எல்லோயிஷ் க்ரீன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னா Cl2 இஸ் த ரைட் திங். ஸோ Cl2 இதில் ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள். இதில் Cl2 இல்லை, இதில் Cl2 இல்லை, இதில் Cl2 இஸ் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? வெரி சிம்பிள். ஜஸ்ட் அந்த க்ரீனிஷ் எல்லோ இருக்குல்ல, அதோட இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, தட் இஸ் ஃபார் என்ன, அதோட எலிமெண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெல்
ஓகே கிளியரா? நெக்ஸ்ட் ஷிஃப்ட் 6th April 2024 ஷிஃப்ட் 2ல நல்லா கேட்டுக்கங்க. டியூரிங் த டிடெக்ஷன் ஆஃப் அசிடிக் ரேடிக்கல் பிரசன்ட் இன் ஏ சால்ட், ஒரு அசிடிக் ரேடிக்கல் ஆனியான் ஒரு சால்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. A student gets a pale yellow precipitate, அதாவது ஒரு அசிடிக் ரேடிக்கல் அப்படின்றது அசிடிக் ரேடிக்கல்னா என்ன? ஆனியான். இந்த ஆனியானை கண்டுபிடிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்ன்றவங்க ஒரு பேல் எல்லோ precipitate சொல்யூஷன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணாங்க. பேல் எல்லோ precipitate okay fine, soluble with difficulty in NH4 solution. இதில் NH4OH solution. When the sodium carbonate when the sodium carbonate இருக்குல்ல, the sodium carbonate extract was first acidified with dilute HNO3 and AgNO3 solution was added, it indicates the presence. So first இதை பற்றி கொஞ்சம் படிச்சிருவோமா? ஓகேவா? சால்ட் அனாலிசிஸ்ல ஃபர்ஸ்ட் படிப்போம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ AgNO3 சொல்லியிருந்தாங்களாங்க ஆட் பண்ணுறப்போ, ஆமாமா இல்லையா? லைக் இங்கே கொஷனில் பாருங்கள், தட் இஸ் AgNO3 சொல்யூஷன் வாஸ் ஆடட். எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இந்த மாதிரி AgNO3 சொல்யூஷன் இந்த சென்ஸ் சில்வர் நைட்ரேட் அப்படின்றத ஆட் பண்ணும்போது குளோரின் அயானாக இருந்துச்சுன்னா தட் இஸ் ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணும். அதே புரோமைன் அயன்னா பேல் எல்லோ precipitate ஃபார்ம் பண்ணும். அயோடைன்னா எல்லோ precipitate தான் ஃபார்ம் பண்ணும். குளோரின் ஒயிட், Br மைனஸ் புரோமைன் அயான் வந்து எல்லோ, பேல் எல்லோ. நெக்ஸ்ட் அயோடின் அயன்ன்றது எல்லோ. ஸோ ஒயிட் பேல் எல்லோ எல்லோ. ஸோ திஸ் இஸ் த கலர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணுவோம்? பேல் எல்லோ precipitate சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன? பேல் எல்லோ precipitate இருந்துச்சுன்னா என்ன மீனிங்கு? Br மைனஸ் அயான். ஆமாவா இல்லையா? இது எது ரியாக்ட் பண்ணாங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எது ஃபார்ம் ஆச்சுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஞாபகம் இருக்குமா? பெரிய கொஷின் தான், பட் ஒன்றுமே இல்லைங்க, ஜஸ்ட் அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஓகே, அது போடுறான் இது போடுறான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறான்னு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்மளை ட்ரை பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன்ஸில். ஸோ அதனால கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால ஜஸ்ட் பேல் எல்லோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா தட் இஸ் எனஃப். ஓகே கிளியர்? ஸோ இதுவரை கிளாரிட்டி இருக்கா? அப் டு ஹியர் யூ ஹாவ் கிளாரிட்டி ரைட்? ஆமாவா இல்லையா? இந்த AgBr அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ AgNO3யோட சேர்ந்துச்சுன்னா வந்து AgBr அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். இந்த AgBrன்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ஷியலி டிசால்வ்ஸ். இதை பற்றியும் பேசிடுவோம் இருங்க. அப்படியே பார்ஷியலி டிசால்வ்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதே குளோரின் AgCl இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடும். AgBr இருந்துச்சுன்னா பார்ஷியலாக தான் டிசால்வ் ஆகும். அயோடினோட இருந்துச்சுன்னா டிசால்வே ஆகாது. ஸோ இது சீக்கிரமாக டிசால்வ் ஆயிடும், இது கொஞ்சம் தான் டிசால்வ் ஆகும், இது சுத்தமாக டிசால்வே ஆகாது. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். கிளியராக உனக்கு இப்போ கலர்ஸ் புரிஞ்சுது? எதோட ரியாக்ட் பண்ணால் AgNO3 சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணால் கலர்ஸ் என்ன, டிசால்வ் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு கான்செப்ட்ன்றது நல்லா மைண்டுக்கு ஏறிடுச்சு இல்லை நான் ஒவ்வொரு கொஷின் சொல்லும் போது? ஆமாவா இல்லையா? வெரி குட். நெக்ஸ்ட்மா அடுத்து என்னன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஷின், தட் இஸ் லிசன் கேர்ஃபுல்லி. 6th April 2024 ஷிஃப்ட் 2ல கொடுத்த கொஷின். நல்லா கேட்டுக்கோங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிடர் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா NiSHNO3HCl ஓகே, இது ஏவா? NO ஓகே. நெக்ஸ்ட் இது A ரைட். ஸோ இது C ஓகே ஃபைன், இது B வெரி குட். ஸோ இது AB என்ன ஃபர்ஸ்ட்? இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா HNO3HCl ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்களா? யூஸ்வலாக இது நிக்கல், HNO3HClன்றது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்களா? இந்த மாதிரி ரெண்டுமே ஆட் பண்ணால் இது என்ன சொல்லுவோம்? நம்ம கேட்டயான்ஸில் படிச்சிருக்கோம். தட் இஸ் ஒரிஜினல் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ 1:3 ரேஷியோவில் இருக்கணும். ஆக்வா ரெஜியான்னு சொல்லியிருக்கோமா? 1:3 ரேஷியோ ஆக்வா ரெஜியா. ஆமாவா இல்லையா? எஸ் வெரி குட். ஸோ அதுக்கப்புறம் வேற என்னங்க ரிமைனிங்? NiCl2, அதாவது NiCl2. இப்போது NH3 இந்த பாட் இருக்குல்ல,
this part. What is this? இது react ஆச்சுன்னு சொன்னல, இது என்ன இது first actually சொல்லுங்களேன் எனக்கு. That is என்னம்மா இது என்ன? That is DMG, dimethyl glycoxamine. DMG எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சால்ட் அனாலிசிஸ்ல DMG எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எக்ஸாக்டா நிக்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. லைக் அதை பத்தி பார்ப்போமா படிப்போமா? ஸோ தட் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். 100 சரி பாருங்க, நிக்கல் டெஸ்ட் ஃபார் நிக்கல் அயன். இங்க பாத்தீங்கன்னா NiS தானே ரியாக்ட் ஆயிருக்கு. அதாவது क्वेश्चनல NiS ரியாக்ட் ஆயிருக்கா? என்ன ஃபார்ம் பண்ணுது? black precipitate ஃபார்ம் பண்ணுது. along with aqua regia NiCl2, that is green solution ஃபார்ம் பண்ணுது. along with aqua regia னா இது ரெண்டும் தானே 1:3 ரேஷியோல ஒரிஜினல் சொல்யூஷன் ஆட் பண்ணனும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்ல சால்ட் அனாலிசிஸ் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ஸோ இந்த aqua regiaவை ஆட் பண்ணனா என்ன ஃபார்ம் ஆகுமா? that is இங்க A அப்ப என்ன ஃபார்ம் ஆகும்? NiCl2 அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணுமா? that is green solution ஃபார்ம் பண்ணும். என்ன சொல்யூஷன்? green solution ஃபார்ம் பண்ணும். ஓகே, clear? green solution ஃபார்ம் பண்ணும். ஓகே, டன். இதுவரை ஒரு கிளாரிட்டி இருக்கா? NiS aqua regia ஓட சேர்ந்துச்சுன்னா NiCl2 which is a green solution ஃபார்ம் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் இது NH4OH அண்ட் DMG அப்படின்றது ஆட் பண்ணோம் அப்படின்னா NH4OH இது ஆமாவா? ஓகே, இந்த NiCl2 வந்துச்சா? இதுல வந்ததை வச்சு இதோட NH4OH ஆட் பண்ணோம் அண்ட் along with the DMG dimethyl glycoxamine DMG அப்படின்றது ஆட் பண்ணோம்னா this is the structure of DMG. என்ன ஃபார்ம் ஆகும்? என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. DMG forms DMG twice. NI ஓகே, DMG twice ஃபார்ம் பண்ணுது. that is rosy red or bright red precipitate அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ரெட் precipitate அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இங்க என்ன சொல்றேன்னா DMG என்றது என்ன ஃபார்ம் பண்ணுமா? ஃபைனலா இது ரெண்டும் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணும்? that is NiDMG twice அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். twice அப்படின்னா ரெண்டு அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஃபார்ம் பண்ணுமா? அதை தான் வந்து நம்ம இங்க டைமர்னு சொல்றோம். டைமர் இஸ் நத்திங் பட் a molecule same smaller units together form together. அதாவது இதே DMG என்றது இன்னொரு வாட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே ஒண்ணா ஃபார்ம் ஆச்சு, ரெண்டும் ஒண்ணா இருந்துச்சு. DMG plus DMG ஒரு மாலிக்யூல்ன்றது ஸ்மாலர் யூனிட்ஸா டபுளா ஃபார்ம் ஆகி ஒண்ணா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் டைமர். ஸோ இது என்ன பண்ணோம்? டைமரை ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த DMG எப்படின்னு பார்ப்போமா? தட் இஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது CH3 அங்க இருக்கிறது தான் நான் போடுறேன், பார்த்துக்குங்க. OH ஓகேவா? சேம் இதே தான் ஸ்ட்ரக்சர். இதே ஸ்ட்ரக்சர் தானே இன்னொன்று இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் தானே டைமர் ஃபார்ம் ஆகும். சேம் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? கிளியரா? சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃபைன். क्वेश्चन கேட்டது என்ன? சேம் ஸ்ட்ரக்சர். ஓகே ஃபைன். DMG என்றது ஃபார்ம் பண்ணோம் which is red precipitate with DMG. ஸோ இப்போ DMG அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரணும், என்ன ஞாபகம் வரணும்? தட் இஸ் நிக்கல் அயன் அப்படின்றது ஞாபகம் வரணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ DMG ஃபார்ம் பண்ணிச்சு. கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஸோ த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தட் டு நாட் இன்வால்வ் இன் ஹைட்ரோஜன் பாண்டிங் இன் த ப்ராடக்ட். ஸோ எதுலாம் இன்வால்வ் ஆகாது ஹைட்ரோஜன் பாண்டிங்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுலாம் இன்வால்வ் ஆகாது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமரில் protons, number of protons in the sense என்ன? H plus ions, hydrogen atoms, hydrogen H plus ion. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இங்கே டைமர் செய்யுதா? OH OH இந்த ரெண்டு ஹெச்சும் லைக் வேறு கலரில் போடுறேன். இந்த ரெண்டும் இங்கே தானே அட்டாச் ஆகும், ஆமாவா இல்லையா? இந்த சென்ஸ் இங்கே இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகாது. புரியுதா உனக்கு? இது ரெண்டுமே இன்வால்வ் ஆகாது. நல்லா கேட்டுக்கோங்க. சாரி, இன்வால்வ் ஆகும். இது ரெண்டும் தான் இன்வால்வ் ஆகும். நல்லா கேட்டுக்கோங்க. இன்வால்வ் மட்டும் இது ரெண்டு தான். இன்வால்வ்ஸ் H plus. புரியுதா? இன்வால்வ் ஆகும். ஏன்னா இந்த டைமர் ஒன்னா வச்சுக்க இது ரெண்டும் தானே தேவைப்படும். ஸோ அப்போ எத்தனை ஹைட்ரோஜன்மா? 1 2. இது வந்து
கார்பனுக்கு ஒட்டிட்டு இருக்குது இந்த H3 இந்த H3 கவுண்ட் பண்ண மாட்டோம். OH மைனஸ் இருக்குல்ல, OH மைனஸ் இந்த சென்ஸ் HH இந்த ரெண்டு ஹைட்ரோஜன் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ ரெண்டு H ப்ளஸ் எத்தனை 2H ப்ளஸ் தான் இன்வால்வ் ஆகும். இன்வால்வ்ஸ். பட் கொஷனில் உனக்கு கேட்டது டு நாட் இன்வால்வ் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனைன்னு பார்ப்போமா? ரெடியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 4 6 7 8 9 10 11 12 OH thrice இல்லை. ஸோ OH thrice. ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து நம்ம இப்படி போடணுமா? தப்பாக போட்டிருக்கோம். லைக் இதில் வந்து சேம் டு சேம் தான். பட் இந்த OH இது இங்கே வரும் ரிவர்ஸில். அதாவது வெயிட் லெட் மீ டெல் யூ. டே டைமர் தான், சேம் டு சேம் டூப்ளிகேட் பண்ணல. ஓகே ஃபைன். இதை டூப்ளிகேட் பண்ணோம்ல, சேம் டு சேம் அதே டைமர் தான். நல்லா பார்த்துக்குங்க. பட் இந்த OHலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது C டபுள் பாண்ட் N, சாரி CC இந்த பக்கம் வரும் டபுள் பாண்ட் N, ரிவர்ஸ் டபுள் பாண்ட் N OH, இது OH. ஓகேவா? H. ஸோ OH இந்த பக்கம் வந்து CH3, இந்த பக்கம் CH3. இந்த சென்ஸ் என்ன ஆகும்னா, என்ன ஃபார்ம் பண்ணோம்னா, இது ரெண்டுமே தானே இவங்க பாண்டுன்றது ஃபார்ம் ஆகும். இந்த சென்ஸ் டைமர் அப்படின்றது ஃபார்ம் பண்ணோம். அப்போது இந்த டைமர் அப்படின்றது ஃபார்ம் பண்ணுறப்போ எத்தனை ஹைட்ரோஜன்ஸ் இன்வால்வ் ஆகுதுங்க? H 2 + 2 ஹைட்ரோஜன்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும் இதில். OH இந்த சென்ஸ் 2H 2 ஹைட்ரோஜன் இது ரெண்டும் ஒன்றாயிருமா, அதனால 2 ஹைட்ரோஜன், இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இங்கே ஒரு ஹைட்ரோஜன் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும். 2 ஹைட்ரோஜன். பட் டு நாட் இன்வால்வ் அப்படின்னா 3 4s ஆர் எவ்வளோ? 12 தானே. இங்கே 3 ஹைட்ரோஜன்ஸ், இங்கே 3 ஹைட்ரோஜன்ஸ், இங்கே 3 ஹைட்ரோஜன்ஸ், இங்கே 3. இந்த டைமரில் இன்வால்வ் ஆகுமா? கிடையாது. ஸோ 3 4s ஆர் எவ்வளோ? 12 H plus ions அப்படின்றது does not, which is do not involve. ஓகேவா? ஸோ therefore number of protons எத்தனை? 12 மா. கிளியரா? புரியுதா உனக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பேஸ்ட் ஆன் நிக்கல் டெஸ்ட் பண்ணுறோம்ல, நிக்கல் அயனை அதை பேஸ் பண்ணி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் NiSோட அக்வாரெஜியா ஆக்ட் பண்ணால் NiCl2 ஒரு க்ரீன் சொல்யூஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த க்ரீன் சொல்யூஷனில் அகெயின் பேசிக் மீடியமில், தட் இஸ் பேசிக் NH4OH twice ஆட் பண்ணோன்னா along with that DMG டைமரை ஆட் பண்ண, லைக் என்ன சொல்கிறோம், டைமீத்தல் கிளைகாக்சிமைன் இதை ஆட் பண்ணோன்னா யூல் கெட் அ டைமர் அலாங் வித் தட். அதாவது DMG twice அப்படின்றது தானே ஃபார்ம் ஆகுது, அதனால டைமர் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். ஸோ therefore ஃபைனலாக NH4OH3, ஃபைனலாக NH4OH3, சாரி NH4Cl plus H2. ஓகேவா? கிளியரா? டன். ஓகே, வெரி. ஸோ இது ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த டாப்பிக்கு இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரெட் precipitate வித் DMG அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நிக்கல் அப்படின்றது ஞாபகம். ஓகே, கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஷன். லிசன் கேர்ஃபுல்லி தட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெட் test for detection of various cations by precipitation, Ba2 plus cations are detected by obtaining precipitate of. இது வந்து 2023 shift 2ல கொடுத்த question, 13th April மா. Listen carefully. இந்த வெட் டெஸ்ட் எதில் பண்ணோம்? நம்ம கேட்டியான்ஸில் பண்ணோம்ல, ஆமாவா இல்லையா? ஃபார் டிடெக்ஷன் ஆஃப் வேரியஸ் கேட்டியான்ஸ் பை precipitation, Ba2 plus cations are detected by the precipitation. Ba2 plus cations எதோட precipitationனால டிடெக்ட் ஆச்சு அப்படின்றத கேள்வி. ஸோ இது வந்து பார்க்கலாம் நம்ம இதில் பேஜ் நம்பர். ஓகே. ஸோ தட் இஸ் குரூப் 5. குரூப் 5ல தானே இங்கே Ba2 ப்ளஸ் இருக்குது. ஸோ குரூப் 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, குரூப் 5 நம்ம இதுக்கு முன்னாடி குரூப் 3 பார்த்தோம். அல்யூமினியம், ஃபெரஸ், குரோமியம், இது மூணும் பார்த்தோமா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி குரூப் 5ல வந்து BSR, பேரியம், ஸ்ட்ரான்டியம், கால்சியம். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? பக்காசர் எப்படியோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கணுமோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு குரூப் ரீஏஜென்ட் அப்படின்றது ஆட் பண்ணோன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் NH4Cl இருக்குன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு அசிடிக் மீடியமில் இருக்குன்னு அர்த்தம்.
ஸோ ஒரு குரூப் ரியேஜென்ட் ஆட் பண்ணோம் இந்த ஒரிஜினல் சொல்யூஷன்லனா என்ன ஃபார்ம் பண்ணுது ஒயிட் precipitation ஃபார்ம் ஆகும் தட் இஸ் BaCO3 SrCO3 CaCO3 அப்படின்றது மறுபடியும் அது டிசால்வ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அசிட்டேட் ஆசிட் கொடுத்தோம் அப்படின்னா தென் சால்யூபிள் அசிட்டேட்ஸாக ஃபார்ம் பண்ணும் தீஸ் ஆர் த அசிட்டேட்ஸ் ஹியர் ஓகேவா ஸோ Ba2+னா ஒரு மேலே ஃப்ளேம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் இதுக்கு அப்படின்னா ஆப்பிள் கிரீன் கிரிம்சன் ரெட் பிரிக் ரெட் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும் ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஆஸ் அ கொஷன் வெட் டெஸ்ட் வந்து Ba2+ கேட்டயான்ஸ் எப்படி டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா Ba2+ எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுங்க ஸோ இங்கே BaCO3 precipitate ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியரா டன் ஸோ நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போமா ரெடி ஓகே ஸோ லிசன் கேர்ஃபுல்லி தட் இஸ் இந்த கொஷின் வர பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தட் இஸ் ஒயிட் precipitate of AgCl dissolves in aqueous ammonia solution due to formation of ஸோ அதாவது ஒயிட் precipitate கொடுத்துருக்காங்க AgCl நீ இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கல AgCl Cl மைனஸ் அப்படின்றது aqueous ammonia சொல்யூஷன்ல டிசால்வ் ஆகுது டியூ டு தி ஃபார்மேஷன் ஆஃப் AgCl dissolves in ammonia solution NH3 which is an aqueous solution due to the formation of என்ன ஃபார்ம் ஆகும் AgCl NH3 so finally AgNH3 twice of the Cl இந்த மாதிரி தான ஃபார்ம் ஆகும் ஆமாவா இல்லையா NH3 twice NH3 வரல NH3 twice Cl ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Ag2+ இல்லை யூஸ்வலாக வருது ஸோ அது 2 இங்கே வருது ட்வைஸ் Cl ஸோ இதுதான் ஃபார்ம் ஆகும் ஸோ Cl இருக்கா ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் கிளியர் ஸோ 4 இருக்குது 2 இருக்குது அகெயின் 2 இருக்குது Cl வராது ஒரே ஒரு Cl தான் இருக்குல்ல ஒரு Cl ட்வைஸ் ஆக்வேஸ் அப்படின்றதுனால இந்த Ag2+ அப்படின்றதுனால இந்த 2 இங்கே வரும் ஃபார்மேஷன் this is how it forms இதை பற்றி கான்செப்ட்லாம் பெருசாக தேவைப்படாது டைரெக்டாக அது என்ன இருக்கோ அதை போட்டோம் ஓகேவா கிளியர் டன் நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் 2022 லிசன் கேர்ஃபுல்லி தட் இஸ் 2022 ஜூன் 24 2022ல என்னன்னா during the qualitative analysis of salt with cation and addition of a reagent X to the alkaline. Listen carefully. With alkaline solution of salt gives a bright red precipitate. உனக்கு இதுதான் வந்து ஒரு துருப்பு சீட்டு லைக் எப்படி சொல்றது என்னவா சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏதோ சொல்லுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை பிரைட் ரெட் precipitate இதை வச்சு தான் வந்து நீ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும் the reagent and X cation Y present respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க bright red precipitate ஸோ அதை பற்றி பார்ப்போமா ஸோ இங்கே bright red precipitate with DMG usually red precipitateனா எது வரும் நிக்கல் ஸோ இங்கே bright red precipitateனா யூஸ்வலி இதை பற்றி படிச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி தான் நிக்கல் என்ன bright red precipitate once இங்க நல்லா கேட்டுக்கங்க இந்த precipitate எப்போ ஃபார்ம் ஆகும் with DMG ஸோ இந்த மாதிரி இதோட சேர்ந்தா ஃபார்ம் ஆகும் அண்ட் இதோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணா என்ன இருக்குதுன்னு அர்த்தம் Ni which is nickel ion இருக்கு which is Ni2+ இருக்குன்னு அர்த்தம் so therefore option A that is D-methyl glycoximine DMG and Ni2+ இருக்கிறதுனால it forms bright red precipitate ஸோ அதே மாதிரி நெஸ்லஸ் reagent கிடையாது இதுவும் கிடையாது இதில் CO2+ no it's for only for nickel அதனால நெஸ்லர் reagent Ni2+ கிடையாது ஓகே கிளியர் ஒரு கிளாரிட்டி இருக்கா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாமா ஓகே நெக்ஸ்ட் வந்து அகைன் 2022 ஷிஃப்ட் 2ல கேட்ட கொஸ்டின் லிசன் கேர்ஃபுல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் டெஸ்ட் ஒரு ஃப்ளேம் டெஸ்ட் கேட்டயான்ஸ்ல நடத்தணும்ல ஸோ மிக்சர் ஆஃப் சால்ட்ஸ் a green flame with blue scented நல்லா கேட்டுக்கோங்க ஒரு green flame with blue scented was observed which of the cation present ஆயிருக்கலாம் அதாவது green flame அம்மா அதாவது with blue scented இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா blue scented இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன இருக்குன்னு அர்த்தம் பார்க்கலாமா
ஓகே ஸோ தட் இஸ் சால்ட் அனாலிசிஸில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே பார்த்துங்க டெஸ்ட் ஃபார் Cu2+ காப்பர் அயன்ஸ் ஃப்ரம் CuS பிளாக் precipitate. இது பண்ணோன்னா ஒரு ப்ளூ சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். இதே பேசிக் மீடியமில் இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ஸ் லைட் ப்ளூ precipitate ஆன் ஹீட்டிங் கன்வெர்ட்ஸ் டு ப்ளூ சொல்யூஷன். ஸோ ஓவராலாக ப்ளூன்னு வருதா எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ப்ளூ காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது இப்படி ஃபார்ம் ஆகுமா, டீப் ப்ளூன்றது கன்ஃபார்ம்ஸ் தி Cu2+. ஸோ டீப் ப்ளூ இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். லைட் ப்ளூ ப்ரௌன் precipitate ஃபார்ம் ஆச்சு, லாஸ்ட்டாக precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் சாக்லேட் ப்ரௌனில் ஃபார்ம் ஆகும். ஓகே ஸோ இங்கே இதை வச்சு என்ன தெரியுது அப்படின்னா காப்பரில் தான் ப்ளூ கலர் அப்படின்றது இருக்குது. ஸோ கொஷனில் வந்து இந்த மாதிரி க்ரீன் ஃப்ளேம் ப்ளூ precipitate ப்ளூ சென்டர்ட் அப்படின்னு சொன்னாங்களா, ப்ளூ சென்டர்ட்னா ப்ளூ கலர். So therefore Cu2+ is the right answer, that is option A is the right answer. Clear? Done? Next question, listen carefully. இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு match the following typeல. So first one பார்த்தீங்கன்னா okay, first one group 1, group 3, group 2, group 4, group 3. இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது ஜஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணணும். நமக்கு இது தெரியாதில்ல, இதை பற்றி சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி சால்ட் அனாலிசிஸ், பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. ஸோ ஒன்ஸ் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வரும். ஸோ சால்ட் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட், இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த கிளாசிஃபிகேஷனை நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. யூ ஷுட் ரிமெம்பர் இட். ஓகே கிளியரா? ஸோ இங்கே பாருங்களேன், கிளாசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் குரூப் 1, குரூப் 2. ஸோ குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. குரூப் 1ல் பப்ஜி ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? குரூப் 1 என்ன? பப்ஜி ஹெச்ஜியில். ஸோ பப்ஜி ஞாபகம் வச்சுக்கோங்க குரூப் 1. குரூப் 2 பப்ஜி ஞாபகம் இருக்குல்ல, அதே மாதிரி புப்ஜி ஞாபகம் வச்சுக்கலாம். ஏதோ எனக்கு தெரியல, பட் ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்ஜி PB2+. இங்கே வந்து பட் இங்கே ஹெச்ஜி 2+, இங்கே வெறும் ஹெச்ஜி 2+. ஓகேவா? ஸோ Bi3+, கேட்மியம், காப்பர், லெட். ஸோ இந்த மாதிரிலாம் இது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து அர்சீனியம், SB, EXN which is a tin. ஸோ இது வந்து குரூப் 3 ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அலுமினியம், ஃபெரஸ், குரோமியம்ன்றது குரூப் 3. குரூப் 4ல் நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், ஜிங்க் இதெல்லாம் வந்து குரூப் 4 வரும். நெக்ஸ்ட் பேரியம், ஸ்ட்ராண்டியம், கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம். ஓகேவா? ஸோ குரூப் 0 இஸ் இந்த கிளாசிஃபிகேஷன் யூ ஷுட் ரிமெம்பர். இப்போது இந்த பேஜ் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு Mn2+. Mn2+ எங்கே இருக்குது பாருங்கள், Mn2+. ஸோ விச் இஸ் மேங்கனீஸ், அதாவது குரூப் 4. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வந்து குரூப் 4மா. குரூப் 4னா எங்கே இருக்குது, அதாவது தேர்ட் ஒன். குரூப் 4 தேர்ட் ஒன்னா. ஸோ therefore third option. Group 4 is third one. Next option B, which is arsenium, AS. AS எங்க இருக்குங்க? AS இங்க வந்து 2Bல இருக்கு. So that is 2Bல 2B option 4. That is fourth option. Next C, third one, copper இருக்கா? So copper எங்க இருக்குங்க? That is 2Aல இருக்கு. So therefore 2A னா option 2 அப்படின்றது அர்த்தம். Next option D. Option D என்ன? Aluminium. Okay, aluminum group 3 ல இருக்கு. So group 3 option E, that is 1. 3 4 2 1 is the answer. So 3 4 2 1 now option B is the right answer. So most important salt analysis la first in the groups 6 group 6 plus 1 7 groups வந்து நீங்க கத்துக்கணும் கண்டிப்பா. என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு தெரிஞ்சு இந்த பேஜ் என்றது you should remember. Okay, clear? Clarity இருக்கா? Next question பாருங்க. Again 2025 and 27 July shift 2ல கேட்ட question. Listen carefully. To an aqueous solution containing ions such as Al3+, Zn2+, Ca2+, இத்தனை கொடுத்திருக்காங்க and copper, add a concentrated HCl followed by H2S. The total number of cation precipitated during the reaction கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, Al3+, Zn2+, Ca2+, Fe3+, Ni2+, Ba2+, Cu2+.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்வி என்ன, நம்பர் ஆஃப் கேட்டயான்ஸ் பிரெசிபிடேட்டர், அதாவது எதெல்லாம் வந்து டிசால்வ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. டிசால்வ் ஆகல தானே பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும், ஆமாவா இல்லையா? அதுதான் கொஷின். டிசால்வ் ஆகும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதில் எது டிசால்வ் ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா லிசன் கேர்ஃபுல்லி, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நான் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கேன், தட் இஸ் வெயிட் அ மினிட், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் குரூப் அப்படின்றது லைக் குரூப் 1 precipitate ஃபர்ஸ்ட் precipitate ஆகும், குரூப் 5க்கு போகணுன்னா precipitate ஆகாது, அதாவது சொல்யூஷனாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஆமாவா இல்லையா? ஸோ இப்போது இந்த சால்ட் அனாலிசிஸில் ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பேஜ் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ நோ தட். ஸோ AL3+ என்ன, தட் இஸ் குரூப் 3யா, ஆமாவா இல்லையா? நெக்ஸ்ட் ZN2+ என்ன, குரூப் 4 ரைட். நெக்ஸ்ட் CA2+ன்றது குரூப் 5 வரும், group 4, group 5, group 3, group 4, group 5, Fe3+, again group 3. Next Ni2+, again group 4. இது வந்து group 5. So Cu2+ என்றது 2A group. So இங்க பார்த்தீங்கன்னா 3 4 5 3 4 5 2. So இதுல எது வந்து மோஸ்ட்லி precipitate ஆகுமா சொல்லுங்க. ஸோ இங்க group 3, group 4, group 5 ஆமாவா? group 3, group 4, group 5, group 2 இது ரெண்டும் இது இருக்கு. group 3, group 4, group 5. group 3ல எல்லாமே டிசால்வ் ஆயிரும், ஆல் டிசால்வ்ஸ். ஏன்னா நான் இங்கே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் group 1ன்றது தான் ஃபர்ஸ்ட் precipitate ஆகும், group 2 ஸ்டெப் பை ஸ்டெப் தான் precipitate ஆகும். ஸோ தட் அது ஆல்ரெடி டிசால்வ் ஆயிரும். ஸோ அதாவது group 1லேருந்து group 0 வரை இங்கே டிசால்வ் ஆகும். ஓகேவா, கிளியரா? ஓகே. ஸோ தட் இஸ் எல்லாமே குரூப் 3ல டிசால்வ் ஆயிரும். குரூப் 4ல வந்து சால்யூபிள், எஸ் அதுவும் டிசால்வ் ஆகும். அதே மாதிரி குரூப் 5 அப்படின்றது டிசால்வும் ஆயிரும், அதுவும் சால்யூபிள் தான். ஓகேவா? இந்த 4மே இந்த 3 3 4 5லாம் டிசால்வ் ஆயிரும். குரூப் 2ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்கு, குரூப் 1 பக்கத்தில் தானே குரூப் 2, அப்போ அதுதான் precipitate. குரூப் 1 தான் precipitate ஃபார்ம் ஆகும். இப்போ 1 2 3 4 5 6 0மா இந்த குரூப்ஸ் இருக்குது, குரூப் 1 குரூப் 2 குரூப் 3. இதில் ஃபர்ஸ்ட் வந்து precipitate ஆகும், ஃபர்ஸ்ட் ரெண்டுமே அரவுண்ட் எடுத்துக்கிட்டோம்னா precipitate ஆகும். அதுக்கப்புறம் 3 4 5 6 எல்லாம் வந்து டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும், ஸ்டெப் பை ஸ்டெப் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் த சீக்வன்ஸ்மா. ஸோ தட் இப்போ குரூப் 2 தானே லீஸ்ட்டு, ஸோ இதுதான் வந்து precipitate ஆகும். ஸோ எது குரூப் 2? Cu2+. ஸோ அது மட்டும்தான் precipitate ஆகும், குரூப் 2 மட்டும்தான் precipitate ஆகும், did not dissolve. So option A வெறும் ஒன்னே ஒன்று மட்டும்தான். கிளியரா? தென் வெறும் எத்தனை கேட்டயான்ஸ் precipitate ஆகும்? வெறும் 1 கேட்டயான் மட்டும்தான் இதில் கொடுத்ததுலேயே precipitate ஆகும். இதுவரை உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கா? இந்த கொஷின் கிளாரிட்டி இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் உங்களுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் இந்த 2 pages யூ ஷுட் ரிமெம்பர் அண்ட் யூ மஸ்ட் ரிமெம்பர். அதாவது குரூப் 1லேருந்து குரூப் 0 வரை கண்டிப்பாக இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஓகேவா? கேட்டயான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். Is it clear? Done. So next question பார்க்கலாமா? Ready? So listen carefully. That is Jan 29 2024 shift 2ல கேட்ட question இது. பார்க்கலாமா? A reagent which gives brilliant red precipitate with nickel ions in basic medium. Basic medium ஒன்று என்ன? NH4OH, NaOH இதெல்லாம் வந்து comes under basic medium. நிக்கல் அயன்ஸ் நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம்ல, நிக்கல் அயன்ஸில் என்ன வரும்? தட் இஸ் வித் டிஎம்ஜி. வித் டிஎம்ஜி வாட் இட் கிவ்ஸ்? அதாவது ரெட் precipitate கொடுக்கும். சொல்லியிருக்கோமா இல்லையா? ரெட் precipitate அவ்வளோதான். ஸோ டிஎம்ஜினா என்ன அர்த்தம்? தட் இஸ் டைமீத்தைல் கிளைகோக்சிமைன். வெரி சிம்பிள் ரைட்? நம்ம இதை பற்றி படிச்சிருக்கோம்ல, கிளியராக உனக்கு? அடுத்து லைக் லிசன் கேர்ஃபுல்லி. தட் இஸ் JEE அட்வான்ஸ்டில் கேட்ட கொஷின் 2013ல் கேட்டிருக்காங்க, JEE அட்வான்ஸ்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பான் ட்ரீட்மெண்ட் which ammoniacal H2S. Ammoniacal H2S அப்படின்னா is nothing but ammoniacal in the sense basic mediumல H2S. when is H2S in basic medium, அதுதான் வந்து ammoniacal H2S ன்னு சொல்றோம். The metal ion that precipitates as a sulfide. எந்த metal ion in basic medium of H2S சல்ஃபைடா precipitate ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போமா சால்ட் அனாலிசிஸில்? லைக் லிசன், இங்கே பாருங்க. அதாவது குரூப் 4ல் வந்து நிக்கல் வருதா?
ஆமாவா இல்லையா? நிக்கல் இங்கே தானே இருக்குது, அதுதான் கேட்டிருக்காங்க. அம்மோனிக்கல் H2S அப்படின்றது ஓகே. நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், ஜிங்க் இதெல்லாம் வந்து குரூப் 4 கேட்டகன்ஸ். ஸோ இந்த presence of NH4OH, NH4OH என்ன? தட் இஸ் பேசிக் மீடியமாக NH4OHன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் கொஷனில் கேட்டிருக்காங்க. அண்ட் நிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஃபைனலாக சல்ஃபைடு என்ன precipitate ஃபார்ம் பண்ணும்? லைக் த precipitates as a sulfide, the metal ion that precipitates form as a sulfide அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சல்ஃபைடா நிக்கல் NiS பிளாக், COS பிளாக், MnS பிளாக், பிங்க், ஒயிட். ஸோ இங்கே பார்த்துங்க என்னென்ன இருந்ததாங்க? நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், ஜிங்க். இதில் எது இருக்குது? நிக்கல் இருக்கா? இல்லை. கோபால்ட் இருக்கா? இல்லை. மேங்கனீஸ் இல்லை. ஜிங்க் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஓகேவா? ஸோ இங்கே குரூப் 5 எலிமெண்ட்ஸ் நிக்கல், கோபால்ட், மேங்கனீஸ், ஜிங்க். ஓகே, கிளியரா? ஸோ எனி டவுட்ஸ்? நோ ரைட்? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் திங் எதோட precipitate ஆகுது? ஓகேவா? precipitate as a சல்ஃபைட்ஸாக precipitate ஆகும். எது precipitate ஆகும்? குரூப் 4 கேட்டகான்ஸ், நாட் குரூப் 5. குரூப் 5 சொல்லியிருக்கிறேங்க, சாரி. குரூப் 4 கேட்டகான்ஸ் தான் இந்த மாதிரி precipitate ஆகும் as sulfur. ஓகே, சல்ஃபைடு நாட் சல்ஃபர், சல்ஃபைட் கலர்ஸ் அப்படின்றத ஃபார்ம். கிளியர்? டன்? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் தட் இஸ் ஐஐடி ஜேஇயில் கொடுத்தது 2006. எதில் கொடுத்துருக்காங்க? ஐஐடி ஜேஇயில் கொடுத்த கொஷன் இது. லிசன் கேர்ஃபுல்லி. தட் இஸ் CuSO4 decolorizes on addition of KCN. KCN என்ன? cyanide test. இது it's a kind of KCN involved ஆச்சுன்னா it's a cyanide test is correct தான். ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை பற்றி ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்துடுவோம். சால்ட் அனாலிசிஸில் cyanide test பற்றி பேசுகிறாங்கன்னா தட் இஸ் Cu2+, CuSO4 தான் நான் கேட்டிருக்கிறது கொஷனில். CuSO4 இந்த சென்ஸ் Cu2+, ஆமாம் இல்லை, டீகலரைசேஷன் அடிஷன் ஆஃப் KCN இந்த சென்ஸ் cyanide test. cyanide test அப்படின்றது வரும். ஸோ cyanide டெஸ்ட்டில் என்ன நடக்குதுங்க? பேல் எல்லோ பிபிடின்றது ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும் அண்ட் ஃபார்ம்ஸ் தி CuCN CH2. எக்ஸஸாக வந்து நீ சைனைடுன்றது ஆட் பண்ண அப்படின்னா, KCN அப்படின்றது ஆட் பண்ணனா பொட்டாசியம் சைனைட் ஃபார்ம் ஸ்டேபிள் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ சைனைட் டஸ் 2 things. ஒன்று ரெடியூஸ் பண்ணும், காப்பரை Cu2+லேருந்து Cu+ஆக ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும் இந்த cyanide டெஸ்ட்டில். ஓகே, ஸோ இப்போ என்ன பார்ப்போம்? decolorizes on addition of KCN, the product என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷன்லேயே கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணோம்? cyanide டெஸ்ட்டில் என்ன நடக்கும்னு சொன்ன? Cu2+ Cuவா ரெடியூஸ் ஆகும் சொன்னா. செகண்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன? இங்கே K3CuCN twice. ஸோ இங்கே CuCN twice கொடுத்துருக்காங்க, K3 கொடுக்கல சொல்கிறாங்க. இங்கேயும் CuCN twice கொடுத்துறாங்க, K3 கொடுக்கல. ஸோ இது 3 ராங். இங்கே வந்து Cu2+ கெட் ரெடியூஸ்டு டு ஃபார்ம். ஆமாவா இல்லையா? Cu+ஆக மாறிடுச்சா இது? ஆமாவா இல்லையா? ஸோ therefore ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? Done? Very good. Okay. So next, that is IIT JEE 2003 கேட்ட கொஷின். IIT JEE கேட்ட கொஷின். இதுக்கு முன்னாடி கேட்டது வந்து 2004-6. ஓகே, 2006. இது 2003. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒரு திங் H2SO4 ரியாக்ட் ஆகி Y அப்படின்ற ஒரு கலர்லெஸ் கேஸை, ஒரு சால்ட் அப்படின்றது H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் ஆகி ஒரு Y அப்படின்ற ஒரு கலர்லெஸ் கேஸை ப்ரிப்பேர் பண்ணுது வித் இரிட்டேட்டிங் ஸ்மெல். இரிட்டேட்டிங் ஸ்மெல் இஸ் நத்திங் பட் சஃபகேட்டிங் ஸ்மெல்னு கூட சொல்லலாம். இரிட்டேட்டிங் ஸ்மெல்ல சஃபகேட்டிங் ஸ்மெல். இந்த ஸ்மெல்லை வச்சு தான் நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இரிட்டேட்டிங் ஸ்மெல், சஃபகேட்டிங் ஸ்மெல்ஸ்னா we always choose that it is a SO2. ஒரு மாதிரி பஞ்சன்ட் ஸ்மெல் இந்த மாதிரி வரும்னு சொன்னால SO2 இரிட்டேட்டிங் ஸ்மெல். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போமா இங்கே? லைக் சரிங்க, SO2 இருக்கா? ஷாக்கிங் ஸ்மெல்னு சொல்கிறோமா? அதுதான் வந்து இங்கே இரிட்டேட்டிங் ஸ்மெல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னன்னா, இது என்ன பண்ணுன்னா, இந்த SO2 இதோட ரியாக்ட் ஆச்சுன்னா K2Cr2O7ஓட இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த இது வந்து க்ரீன் கலரில் கன்வெர்ட் பண்ணிடும். கிளியரா?
டன் ஞாபகம் இருக்குமா? இட்ஸ் அ சாக்கிங் ஸ்மெல். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் தட் இஸ் சாக்கிங் வெல் SO2S கரெக்ட் தான், கரெக்ட். SO2 அப்படின்றது கரெக்ட். இது ஒரு இரிட்டேட்டிங் ஸ்மெல்னால் சல்ஃபர் ஆல்ரெடி தெரியும் உனக்கு. SO2 வரும். SO2ல இதுதான் வந்து அயன்ஸ். ஸோ இதில் Cl இது வேணாம், S சல்ஃபைடு இதுவும் கார்பன் இருக்குது. ஸோ SO2 எதில் இருக்குது? இது ஆமாவா இல்லையா? ஸோ இது வந்து என்ன ஃபார்ம் பண்ணும்? சாரி, சஃபகேட்டிங் ஸ்மெல்னால் SO2 ஃபார்ம் பண்ணுமா? SO2 அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோடு சேர்ந்துச்சுன்னா SO4 2- அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். இட்ஸ் அ கலர்லெஸ் கேஸ். ஓகே, வித் இரிட்டேட்டிங் ஸ்மெல். ஒய் இந்த SO4 2- இதோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா என்ன ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல? ஒரு க்ரீன் கலர் சொல்யூஷன் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். அந்த க்ரீன் கலர் சொல்யூஷன் இது, தட் இஸ் SO2. புரியுதா? ஸோ லைக் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இதோட சாக்கிங் ஸ்மெல் இதோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஆரஞ்சுலேருந்து க்ரீன் சொல்யூஷன் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும். அங்கே தான் அதுதான் கொஷன். ஓகே, சிம்பிளாக சாக்கிங் ஸ்மெல், இரிட்டேட்டிங் ஸ்மெல், சஃபகேட்டிங் ஸ்மெல் இதெல்லாம் ஒன்று தான். SO2 அப்படின்றது வரும். ஸோ ஓவராலாக SO2 மற்ற எதுலையும் இல்லைல்ல, அம்மாவா இல்லையா? ஸோ தட்ஸ் ஆட் பண்ண. ஓகே, கிளியர்? ஸோ இந்த பேக்ரவுண்ட்லாம் மறைச்சிருங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. Don't focus there, focus on me and focus on notes. Okay, next 1986 lama 1986, listen carefully. IIT JEE 1986. Which one amongst the following pairs of ions cannot be separated by H2S in dilute HCl? Cannot be separated by H2S in dilute HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா dilute HCl can't be H2S. Why? Because yes, cannot be separated by H2S. HCl. HCl என்றது யூசுவலாக என்னம்மா? இப்போது கொடுத்ததுலேயே பார்க்கலாம். cannot be H2S, அதாவது precipitate form பார்க்கலாம். HClனா என்னம்மா? யூசுவலாக இட்ஸ் அன் ஆசிடில், அசிடிக் மீடியமில். ஸோ இங்கே Bi3+ கொடுத்துருக்காங்க. Bi3+ன்றது என்ன? இட்ஸ் அ செகண்ட் A 2A குரூப்பா. அதே மாதிரி SN4+ என்ன குரூப்பு? நான் இது கற்றுக்க சொன்னேன்ல, 2B குரூப்பா. ஆமாவா இல்லையா? இது என்ன? 2B குரூப். நெக்ஸ்ட் அடுத்து Zn2+. எந்த குரூப்பா? தட் இஸ் 4th குரூப், ரைட்? அதே மாதிரி Zn2+, அதுக்கப்புறம் Cu2+. எந்த குரூப்? Cu2+. இதுவும் 2A குரூப் அப்படின்றது. நெக்ஸ்ட் Al3+ன்றது 2B குரூப். சாரி, Al3+ன்றது குரூப் 3, தேர்ட் குரூப். அதே மாதிரி Hg2+ன்றது குரூப் 1. Hg2+ ஆக்சுவலி 2A குரூப் தான். ஆமாவா இல்லையா? 2A குரூப். நெக்ஸ்ட் வந்து Ni2+ன்றது என்ன? 4th குரூப். அண்ட் தென் Cu2+ அப்படின்றது செகண்ட் 2A குரூப் அப்படின்றது. Okay, but questioning என்ன? Which among the following pairs of ions cannot be separated by H2S in dilute HCl? Cannot be separated னா அதாவது செப்பரேட் ஆக முடியாது அப்படின்னா, அதாவது precipitate ஆகும். which both of will precipitate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ listen carefully. இப்போது ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் ஷுட் precipitate. ஸோ இங்கே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், குரூப் 1 குரூப் 2 அரௌண்ட் precipitate ஆகும். குரூப் 3லேருந்து குரூப் 0 வரை என்ன ஆகும்னா ஃபுல்லாக டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப் டிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ குரூப் 1 குரூப் 2 தான் precipitation நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ குரூப் 2 ஸோ இதில் precipitation நடக்குமா? எஸ். குரூப் 4 precipitation நடக்காது. மறுபடியும் குரூப் A, எஸ் precipitation நடக்கும். பட் குரூப் 4 இருக்குல்ல, நமக்கு பேர் வேணும். இங்கே பேர் தானே கேட்டாங்க. ஸோ திஸ் இஸ் குரூப் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இது குரூப் 3 குரூப் 2. குரூப் 2ல் precipitation நடக்கும், பட் குரூப் 3ல் நடக்காதுல்ல. அதே மாதிரி குரூப் 2ல் precipitation நடக்கும், குரூப் 4ல் நடக்காதுல்ல. ஸோ ஓவராலாக ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் ஏ. அதாவது நம்ம இப்போ சால்ட் அனாலிசிஸ் எங்கம்மா ஸோ இது தெரியல. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஆட் டைல்யூட் HCl ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஆசிட்க்கு precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா
say okay. Next, precipitate pass H2S gas if no precipitation in step 1. So இங்க நல்லா பாத்தீங்கன்னா listen carefully. இப்போ பாத்தீங்கன்னா இங்க cannot be separated by H2S dilute HCl, cannot be dilute HCl cannot be pass H2S gas அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க இது அசிடிக் மீடியம் ஆயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு HClன்றது ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ இது அசிடிக் மீடியம். ஸோ யூ கேன் டூ ஹியர், பட் இங்கே வந்து கேன் நாட் பி, இதுக்கு மேலே வந்து யூ கான் டூ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த கேனாட் பி செப்பரேட்டட். ஸோ இந்த ஸ்டெப். ஸோ குரூப் 1 குரூப் 2ன்னு வச்சுக்கோங்களேன். குரூப் 1னா குரூப் 2வா அதுதான் கண்டுபிடிச்சோம். ரெண்டுமே குரூப் 2. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? டன். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन மூவ் ஆகலாமா? ஆர் யூ ரெடி? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் क्वेश्चन லிசன் கேர்ஃபுல்லி. புரியுதுலாங்க நான் சொல்றது உங்களுக்கு? புரியும் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் தட் இஸ் 2011லமா IIT JEE ல கேட்ட क्वेश्चन 2011ல. Listen carefully. Passing H2S gas into a mixture of Mn2+, Ni2+, Cu2+, and Hg2+. In an acidified aqueous solution, passing H2S gas in acidified solution. Acidified na enna? இப்போதான சொன்னாங்க salt analysisல acidified ஒன்னு கேட்டுக்கோங்க. ஸ்டெப் 1ல எப்பவுமே HCl ஆட் பண்ணுவாங்க. HClன்றது என்ன? ஆசிட். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்து H2S ஆட் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் இது வந்து அசிடிக் மீடியம்ல இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் தேர்டா என்னன்னா H4OH ஆட் பண்ணுவாங்க. OH ஆட் பண்ணவே இது ஒரு பேசிக் மீடியமா ஆயிரும். பேசிக் மீடியமா ஆயிருச்சுன்னா இதுல மறுபடியும் வந்து H2S பாஸ் பண்ணுவாங்க ஃபோர்த் ஸ்டெப்ல. இந்த சென்ஸ் குரூப் 3 குரூப் 4 வந்து பேசிக் மீடியம் அண்ட் எப்போ குரூப் 4ல வந்து H2S பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இதுவரை உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது பாசிங் H2S gas into a mixture of acidified aqueous. acidifiedனா உனக்கு என்ன வரும்? ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 தானே வரும். இதுதானே அசிடிஃபிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 என்ன வரும்? பேசிக்கா மாறிடும்ல, பேசிக் மீடியம். ஸோ acidify அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ therefore இங்க என்ன கேட்டிருக்காங்க? Mn2+, Ni2+, Cu2+, Hg2+. இதுல Mn2+, இங்க பாருங்க சால்ட் அனாலிசிஸ்ல எடுத்துக்கலாம். தட் இஸ் சி Mn2+, ஆமாவா? Mn2+, manganese nickel copper, manganese nickel copper, சாரி காப்பர், manganese nickel குரூப் 4. manganese nickel என்னமா? இது குரூப் 4, ஆமாவா? நெக்ஸ்ட் manganese nickel. அடுத்து என்ன இருக்கு? காப்பர், மர்க்யூரி, காப்பர் என்ன இங்க இருக்கு? Cu2+. நெக்ஸ்ட் மர்க்யூரி இங்கே தான் இருக்கு, 2A குரூப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தட் இஸ் இது ரெண்டும் வந்து குரூப் 2. உனக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அசிடிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால குரூப் 2 எலிமெண்ட்ஸ் அண்ட் குரூப் 1 எலிமெண்ட்ஸ் தானே வரும் அசிடிஃபைடுக்கு. இப்போதானே சொன்னேன் நான் ஸ்டெப்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன? குரூப் 1. செகண்ட் ஸ்டெப்ல என்ன? குரூப் 2. அப்போ இந்த ரெண்டு தானே வரும், ஆமாவா இல்லையா? ஸோ therefore ஸோ இது Cu plus Hg2+. Cu எங்க இருக்கு? Cu இருக்கு, Hg இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ MnS என்ன இது வராது, ஏன்னா இங்க குரூப் 4. குரூப் 4 என்ன? பேசிக் மீடியம் நம்பர். கேட்டது என்ன? அசிடிஃபைடுன்னு மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேவா? கிளியரா உனக்கு? டன். புரியுதா நான் சொல்றது? இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? வெரி குட். நெக்ஸ்ட் question ma. That is 1998 IIT JEE la create a question. Listen carefully. Which of the following statement is correct when a mixture of NaCl and K2Cr2O7 is gently warmed with concentrated H2SO4? Which of the following statement is correct? Mixture of NaCl and K2Cr2O7 is gently warmed. NaCl, K2Cr2O7 is warmed with concentrated H2SO4. Okay, with concentrated H2SO4. பார்க்கலாமா salt analysisல? என்ன டெஸ்ட் இது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இதுதான் பண்ணோம். என்ன டெஸ்ட்மா இது? NaCl பாருங்க,
NaCl என்ன இருக்கு குளோரின் கண்டுபிடிக்க டெஸ்ட் NaCl என்ன யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் K2Cr2O7 along with the concentrated H2SO4 அப்படின்றது சால்வ் பண்ணுவோம் ஆமாவா இல்லையா எஸ் ஆர் நோ ஸோ அப்போ என்ன ஆகும் ரெட் வேப்பர்ஸ்ன்றது ஃபார்ம் ஆகும் குரோமைல் குளோரைட் டெஸ்ட் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கல ஃபர்ஸ்ட் கிளாஸில் இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் கொஷின் இதை தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஆமாவா இல்லையா எஸ் ஸோ தேர்ஃபோர் என்ன ஃபார்ம் பண்ணுமா இது ரெட் வேப்பர்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணும் ரெட் வேப்பர்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும் ரெட் வேப்பர்ஸ் ஆர் ஃபார்ம்டு red fumes chloride present red vapors are formed so a deep red vapor is evolved the vapor when passed into NaOH solution gives a La இங்க பாருங்க இந்த வேப்பர்ஸ் அப்படின்றது NaOH சொல்யூஷன்ல பாஸ் ஆச்சுன்னா என்ன கொடுக்குமா எல்லோ சொல்யூஷன் ஆமாவா இல்லையா எஸ் NaOH சொல்யூஷன் எல்லோ சொல்யூஷன் that yellow solution என்ன Na2CrO4 அதுலயும் Na2CrO4 so option B is also correct chlorine gas is evolved gas is evolved yes chlorine gas அப்படின்றது evolve ஆகும் next chromyl chloride is formed chromyl chloride எப்பவுமே இங்க chromyl chloride form ஆகாது but it's a test அப்படிதான் chloride chromide அப்படின்றது it's a test chromyl chloride okay clear இதுவரை done okay வா so this one is wrong and then I'll not write okay takes place but it is not formed next என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல not correct I think questioning and not correct chlorine gases evolved chlorine gas evolve ஆகாது அது வந்து greenish yellow solutionல so therefore இது evolve ஆகாதுமா இது okay chromyl chloride test அதுதானே நடக்கும் ஆமாவா இல்லையா ஸோ இது chlorine gasன்றதுக்கு உனக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன greenish yellowish green பட் அங்கே இந்த மாதிரி இல்லையே ஆமாவா இல்லையா an aqueous solution of gas turns red litmus blue then gas will be என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு aqueous solution of gas என்ன அதுதான் தெரியல அது வந்து ரெட் லிட்மஸை வந்து ப்ளூ லிட்மஸாக கன்வெர்ட் பண்ணுது ஒன்று எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெட் லிட்மஸை ப்ளூ லிட்மஸாக கன்வெர்ட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் என்ன பேசிக் மீடியம் இட்ஸ் அ வாட் பேசிக் மீடியமா தென் கேஸ் என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்த்த உடனே பேசிக் மீடியம் இதில் என்ன ammonia is a basic medium so option C is the right answer next இப்போ பாருங்க A imports green color to the flame A அப்படின்ற ஒரு சால்ட் அடுத்தது ஃப்ளேம்க்கு green color கொடுக்குது its solution does not give a precipitate on pausing H2S அதாவது H2S பாஸ் பண்ணதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் எந்த ஒரு precipitate கொடுக்காது when it is heated with solid K2 and concentration reddish brown gases evolve the gas when paused in an aqueous solution of NaOH turns its yellow find out A அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதையே பார்க்கலாமா that is C the test is only given by இங்கே பாருங்க BaCl2 இருக்கா CaCl2 KCl NaCl இதுக்கு மட்டும்தான் இந்த chromyl chloride டெஸ்ட் தான் ஸோ இதில் எதனா இருக்கா பார்க்கலாம் HgCl2 no wrong BaCl2 இருக்கா ஸோ ஆப்ஷன் B is the right answer ஸோ இங்கே பாருங்க வெரி சிம்பிள் இதாவது chromyl chloride டெஸ்ட்டா ஏன்னா ஆப்பிள் க்ரீன் அப்படின்றது வரும் பேரியம் இருக்கா ஸோ விச் இஸ் ஆப்பிள் க்ரீன் கலர்னு சொல்லியிருக்காங்களா எஸ் ஆப்பிள் க்ரீன் ஓகேவா ஓகே வேற என்னம்மா வேற என்ன ஸோ இது வர கிளாரிட்டி இருக்கு உங்களுக்கு ஓகே வெல் அண்ட் குட் நெக்ஸ்ட் கொஷின்
that is which of the following anions will give same color of gas. எது வந்து உனக்கு same color of gas அப்படின்றது கொடுக்குது அப்படின்றது கேள்வி. Same color of gas. Anions கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? Anions. Anionsனா negative charge. Will give same color of gas அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலாக நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே இப்போ சால்ட் அனாலிசிட்டி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். 40 இங்கே NO2 minus which is nitrite. NO2 minus இருக்கா? இந்த NO2 minus ஃபைனலாக என்ன கொடுக்கும்? ப்ரௌன் கேஸ் அப்படின்றது கொடுக்கும். அதே மாதிரி இங்கே பாருங்க நைட்ரேட் இருக்கா? NO3 மைனஸ், அங்கே NO2 மைனஸ் என்ன கொடுக்கும்னு சொன்னேன்? ப்ரௌன் கேஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி நைட்ரேட் அப்படின்றது இங்கேயும் என்ன ஃபார்ம் பண்ணும்? ப்ரௌன் கேஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். NO3 மைனஸும் NO3 மைனஸும் ப்ரௌன் கேஸ் தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே கொஷன்லேருந்து அதுதானே கேட்டிருக்காங்க சேம் கலர் ஆஃப் கேஸ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா NO2 மைனஸ் அண்ட் NO3 மைனஸ் நைட்ரேட் அண்ட் நைட்ரைட் ரெண்டுமே தான் இங்கே என்ன கேஸ் ஃபார்ம் பண்ணும்? தட் இஸ் டெல் மீ என்ன கேஸ்? ப்ரௌன் கேஸ் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். பட் இங்கே NO2 இருக்குது, NO3 இருக்குது. அயடின்ன்றது பாருங்கள், பார்க்கலாமா? அயடின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அயடினில் பார்க்கலாம். 60 ஞாபகம் வச்சுக்கோங்களா, கொஷின்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா சூப்பர். ஸோ இங்கே பாருங்கள் அயடின் பார்த்தீங்கன்னா வயலட் அண்ட் பர்பிள் கலரா? BR bromine which is brown கலர் இருக்கா? ஆமாவா இல்லையா? ஸோ இங்கே bromine ப்ரௌன் கலர் ஃபார்ம் பண்ணுது, அயடின் கிடையாது. ஸோ அயடின் இருக்கிறதுனால இது ராங். இங்கே வந்து அசிட்டிக் ஆசிட் ரோம், இங்கே வந்து NO2 இருக்குது, bromide இருக்குது, அயடின் ஆக்ட் பண்ணதில்லை. ஸோ ராங். NO2 NO3 bromide. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இங்கே BR மைனஸ் bromide அயானும் ஃபார்ம் பண்ணும். என்ன கலரு? ப்ரௌன் கலர் அப்படின்றது ஃபார்ம் பண்ணும். இதெல்லாம் என்ன கேஸு? ப்ரௌன் கலர் கேஸ். கிளியரா? டன்? வெரி குட். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? நைட்ரேட், நைட்ரைட் அண்ட் bromide அயான். இஸ் இட் கிளியர் ஃபார் யூ? நெக்ஸ்ட்மா white PPT of silver gives brown PPT. என்ன சொல்றாங்க இங்க? அதாவது white PPT அப்படின்றது white PPT in the sense precipitate of silver gives brown precipitate on boiling. When it is heated greater than 2, then a metallic black precipitate is obtained. அதாவது ஒரு சில்வர் இருக்குமா, இது வந்து white precipitate-ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சில்வர் ரியாக்ட் ஆகி என்ன ஆச்சுன்னு தெரியல, ப்ரௌன் precipitate-ஆக ஃபார்ம் பண்ணுச்சு. எப்போ? பாயில் பண்ணப்போ, ஆன் பாயில். பட் வென் இட் இஸ் ஹீட்டட் வித் இன்னும் அதிகமாக டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணப்போ அது ஒரு மெட்டாலிக் பிளாக் precipitate-ல ஃபார்ம் பண்ணுச்சு. பிளாக் precipitate-ன்றது ஃபார்ம் ஆச்சு. ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் ஆஃப் சில்வர் ஹேவிங் ஒயிட் precipitate. இந்த மாதிரி ஒயிட் precipitate இருக்கிற சில்வரோட காம்பவுண்ட் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கொஷன் இதுதான், ஒயிட் precipitate. ஆமாவா இல்லையா? மெட்டாலிக் காம்பவுண்ட். ஸோ யூஸ்வலாக இது தானே நடக்கும். ஸோ இங்கே பாருங்கள், தட் இஸ் AG ப்ரௌன் precipitate-ஆக மாறும். எப்போ மாறும்? ஹீட் பண்ணுறப்போ. அதாவது Ag2CO2 gives AgO plus CO2. Ag2O plus CO2 which is Ag2O. Ag2O அப்படின்றது வந்து இட்ஸ் ஃபார்ம்ஸ் ப்ரௌன் கலர் கேஸ்மா, ப்ரௌன். ஓகேவா? ஸோ ப்ரௌன் வென் ஹீட்டட் திஸ், அதாவது இந்த AgS சில்வரை வந்து ஹீட் பண்ணால் பிளாக் precipitate-ஆக மாறுமா, மெட்டாலிக் ரெசிடியூன்றது பிளாக்காக மாறும். ஸோ தேர்ஃபோர் பிளாக்காக மாறுதுன்னா Ag2CO3. Ag2CO3. ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா, இருக்கு white precipitate of silver gives brown precipitate அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன் பாயில் பண்ணுறோம். ஸோ இந்த சென்ஸ் கம்பஷனோ ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்றப்போ Ag2O ரெண்டுமே வந்து ஆன் பாயிலிங் ஒயிட் precipitate அண்ட் ப்ரௌன் precipitate-ஆக இருந்துச்சு. ஓகே ஃபைன். அது வந்து Ag2 ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருதா ஹீட் பண்ணுறப்போ? ஆமாவா இல்லையா? ஆப்டெயின் ஆகிறப்போ கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஓவராலாக என்ன?
Ag2CO3, Ag2CO3. Option C is the right answer. Clear? Done? Very good. So this is the metallic residue black. So எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, silver has a metallic residue which is a black. Okay? Silver metallic residue is black. Next one. Which of the following compound is formed when carbon dioxide gas is passed through an aqueous solution of sodium chromate? Sodium chromate. இங்க பாத்தீங்கன்னா which of the following formed when carbon dioxide gas is passed? Carbon dioxide என்றது gas அப்படின்றது pass பண்ணோம்னா through an aqueous solution of sodium chromate, which is H2O ஓட react ஆகி it gives H2CO3 கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறப்போ என்ன நடக்கும் நல்லா கேட்டுக்கோங்க. சோடியம் குரோமேட்னு சொன்னாங்களே, அதாவது CrO4, நாட் ஓன்லி தட் சோடியம் குரோமேட் வேறு Na2CrO4. ஸோ இங்கே பாருங்கள், CrO4 2- இஸ் ஃபார்ம்டு த்ரூ சோடியம் குரோமேட். அக்வேஸ் சொல்யூஷன் இல்லை. ஸோ யூஸ்வலாக இது வந்து எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இது என்னவா ஃபார்ம் ஆகும்? H+ அப்படின்றது ஜென்ரேட் ஆகுமா இதில்? ஆமாவா? இதிலிருந்து H+ன்றது ஜென்ரேட் ஆகுமா? ஆமாம். So therefore CrO7 2-. ஓகேவா? ஸோ இது வந்து O7னா ஆரஞ்சு கலரில் கன்வெர்ட் ஆகும். ஸோ therefore orange solution of Na2CrO7 is formed. ஸோ இங்கே யூஸ்வலாக Na2CrO4. ஸோ இங்கே Na2CrO7 2- is formed. கிளியரா? டன்? அவ்வளோதான். ஸோ இதுதான் நான் சொன்னது, Na2 சோடியம் குரோமேட், Na2CrO4. டனா? கிளியரா? ஆரஞ்சா மாறிடுச்சு. Next one. Next, listen carefully. That is, the acidic solution of salt produces blue color. Or acidic solution. Acidic solution இருக்கிற salt produces blue color with Ki starch solution. Ki starch solution என்ன ஃபார்ம் பண்ணும்? blue color ஃபார்ம் பண்ணும். and the salt என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாப்போமா salt analysisல? that is 40. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு வந்துடலாம் மறுபடியும். produces blue color with potassium iodide, Ki starch சொல்யூஷனில் ப்ளூ கலர் வித் இதோட சொல்லியிருக்காங்க. ஸோ Ki ஸ்டார்ச் டெஸ்ட்டில் ப்ளூ கலர் டெஸ்ட்டுன்னு சொல்லலாமா இதை? எஸ். இதை ஆட் பண்ணோம் ஸ்டார்ச்சோட வித் அன் ஆசிட். அசிடிக் மீடியம் தானே சொல்லியிருக்காங்க, ஆசிட். வாட் கேப்ஸ்? நைட்ரேட் கன்வெர்ட்ஸ் அயோடைன். அயோடைன் ஸ்டார்ச் ப்ளூ கலர், டீப் ப்ளூ. ஸோ ப்ளூ கலர்னா நைட்ரைட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். ப்ளூ கலர்னா என்ன? நைட்ரைட் கன்ஃபார்ம். ஓகேவா? நைட்ரைட் கன்ஃபார்ம். கிளியரா? ஸோ இங்கே பாருங்க. ஸோ நைட்ரைட், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? ஃபைனலாக ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா நைட்ரைட் அப்படின்றது கன்ஃபார்ம். கிளியர்? டன். நெக்ஸ்ட் கொஷின், தட் இஸ் இங்கே பாருங்க. violet vapors are given out when is treated with concentration H2SO4. violet vapors இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்க்கலாம் நம்ம. violet vaporsனு சொன்னாங்கல்ல, இங்கே பாருங்க. violet or purple color in an organic layer. violet அப்படின்றது இருந்துச்சுன்னா என்ன? இட்ஸ் an iodine, iodide ion. So in the sense option B is the right answer when iodide is treated with concentrated H2SO4. So இந்த iodide வந்து H2SO4 iodide அப்படின்றது forward. Clear? Done. Next. The color developed when sodium sulfide is added to sodium nitroprusside. Sodium nitroprusside பத்தி பார்த்திருக்கோம்ல first, SNP இதோட oxidation states பத்தி பேசும்போது நம்ம பார்த்திருக்கோம். The color developed when sodium sulfide is added to sodium nitroprusside அப்படின்னு இருக்காங்க. Okay, fine. ஸோ இப்போ சோடியம் நைட்ரோப்ரூசைடை பற்றி பார்க்கலாம். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம், பட் ஒரு வாட்டி மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் சோடியம் நைட்ரோப்ரூசைடில் இங்கே என்ன நடக்குது? சோடியம் நைட்ரோப்ரூசைடில் வந்து டீப் வயலட் ஆர் பர்பிள் கலர்ன்றது தெரியப்படும். இட்ஸ் அ கன்ஃபர்மேஷனரி ட்ரெஸ் ஃபார் எதுக்கு?
சல்ஃபைடுக்கு ஸோ டீப் வயலட் ஆர் பர்பிள் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எஸ்என்பிக்கு என்ன இது வரும்? டீப் வயலட் ஆர் பர்பிள் கலர். ஓகேவா? இது இருந்துச்சுன்னா என்ன நடத்துது? அது சல்ஃபைடுக்கு இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் டெஸ்ட். சல்ஃபைடு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி கலர்ஸ் ஃபார்ம் ஆச்சா, இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன் டெஸ்ட் ஃபார் சல்ஃபைடு. ஓகேவா? Which of the following compound does not gives of PPT? PPT னா என்ன? precipitation கொடுக்காது with dilute HCl அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே NO3 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 காமனாக இருக்குது. ஸோ அப்போது AG ப்ளஸ்ஸா AG2 ப்ளஸ்ன்னு வருமா? ஸோ அதே மாதிரி PB2 ப்ளஸ்ன்னு வருமா? நெக்ஸ்ட் HG2 ப்ளஸ்ன்னு வருமா? இதெல்லாம் என்ன? நெக்ஸ்ட் இது வந்து CU2 ப்ளஸ். ஸோ இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் லைக் என்னென்னன்றதை பார்க்கலாம். AgPbHg AgPbHg குரூப் 1 குரூப் 2 ஆமாவா? இது ரெண்டுமே என்ன? இது மூணுமே என்ன? குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஆமாம். நெக்ஸ்ட் CU2 ப்ளஸ் அப்படின்றது என்ன? எத்தனாவது குரூப்பு? CU2 ப்ளஸ் அப்படின்றது இங்கே குரூப் 2 தான். ஓகே, இதுவும் குரூப் 2. ஸோ இது குரூப் 2 HGன்றது, இது வந்து குரூப் 1. ஓகே, ஸோ இது குரூப் 1 குரூப் 2. ஸோ கேட்டிருக்க கேள்வி என்ன? டஸ் நாட் கிவ்ஸ் precipitate. நல்லா கேட்டுக்கோங்க. இதில் கம்பேர் பண்ண யூஸ்வலாக நான் என்ன சொன்னேன்? குரூப் 1 குரூப் 2 precipitate கொடுக்கும். பட் அது கீழே இருக்கிற மற்ற குரூப்ஸ்லாம் வந்து டிசால்வ் ஆயிரும்னு சொன்னேன். பட் இப்போ கேள்வி கேட்டதே என்ன? இது ரெண்டுத்துக்கு கம்பேரிஷன் தான். இது குரூப் 1, இது குரூப் 2. இதுக்கு நடுவில் தான் கேட்டிருக்காங்க எது precipitate ஃபார்ம் பண்ணது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஹையஸ்ட் ஒன் precipitate ஃபார்ம் பண்ணோம், அதுக்கு கீழே இருக்கிறது தான் precipitate ஃபார்ம் பண்ணாது. ஸோ குரூப் 2 அப்படின்றது precipitate ஃபார்ம் பண்ணாது. குரூப் 2 அப்படின்றது என்ன பண்ணாது? precipitate ஃபார்ம் பண்ணாது. பட் ஈவன் தோ இங்கே HG மர்க்யூரி இருக்குல்ல, அது வந்து HG2 ப்ளஸ். ஆக்சுவலி இங்கே ஓகே, இது வந்து HG2 கிடையாது, இது வந்து HG2 2 ப்ளஸ். HG2 2 ப்ளஸ்னால் இது குரூப் 1 தானே, குரூப் 1. ஸோ இது மட்டும் குரூப் 2. ஸோ இது மட்டும்தான் CU2 ப்ளஸ் மட்டும்தான் உனக்கு இங்கே precipitate ஆகாது. ஏன்னா இங்கே பாருங்கள் HG2 ப்ளஸ் தான். ஆமாவா இல்லையா? HG2 ப்ளஸ் குரூப் 1மா. HG ப்ளஸ் 2 ப்ளஸ் தான். HG2 2 ப்ளஸ் வந்து குரூப் 1, HG2 ப்ளஸ் வந்து தான் குரூப் 2. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. HG2 2 plus group 1, HG2 plus group. ஓகே, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2 இருக்குங்க HG2. ஆமாவா? அதனால அதுவும் குரூப் 1 தான். புரியுதா உனக்கு? டன், பக்கா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிசன் கேர்ஃபுல்லி. நெக்ஸ்ட் என்னன்னா, a gas is obtained by addition of dilute H2SO4. ஒரு கேஸ்ன்றது ஃபார்ம் ஆச்சுமா. அந்த கேஸ் அப்படின்றது இஸ் ஆப்டெயின்டு பை அடிஷன் ஆஃப் H2SO4ன்றது ஆட் ஆகுது. அடிஷன் ஆஃப் கேஸ் இஸ் ஆப்டெயின்ட் பை அடிஷன் ஆஃப் H2SO4 மிக்சர் விச் டர்ன்ஸ் லெட் அசிட்டேட் பேப்பரை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணும். என்ன? லெட் அசிட்டேட் பேப்பர் இருக்கு, அதை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணும். அதை பற்றி கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுமா? ஓகே, சாரி. ஓகே, lead acetate paper. ஸோ இங்கே பாருங்கள், வித் KI பொட்டாசியம் அயோடைட், பொட்டாசியம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குங்க? என்ன கேட்டிருக்காங்க? பேப்பர் lead acetate பேப்பர் வந்து பிளாக் ஃபார்ம் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், PBS பிளாக் precipitate ஃபார்ம் தான். lead acetate பேப்பர் என்ன ஃபார்ம் பண்ணோம்? பிளாக் ஃபார்ம் பண்ணோம். யூஸ்வலாக ஸ்டார்டிங் காம்பவுண்ட் வந்து PbCl2மா. அது ஒரு ஹாட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோன்னா இட்ஸ் வென் ஹீட் பண்ணுறப்போ வாட்டர் சால்யூபிள் ஆகிடும், வாட்டருக்குள்ளே சால்யூபிள் ஆகும். கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்ன? ஃபஸ்ட்டு பொட்டாசியம் அயோடைட், இன்னொன்று பொட்டாசியம் குரோமேட், அண்ட் தென் H2Sஓட ரியாக்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், பிளாக் precipitate ஃபார்ம் பண்ணும். பிளாக் கலர் இது இண்டிகேட்ஸ் லெட் சல்ஃபைடு இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இது இல்லை, சைனட் டெஸ்ட்டில் இது.
ஓகே clear. Which turns lead paper black அப்படின்னா lead paper black. That's a H2S. lead paper black பண்ணுது. இங்க பாருங்க. With H2S. ஆமாவா இல்லையா? ஸோ lead acetate paper என்ன ஃபார்ம் பண்ணுது? black ஃபார்ம் பண்ணுது. எப்போ? with H2S ஓட. So this is the answer. Option C is the right answer. Clear? Next. A white solid is first heated with dilute H2SO4. ஒரு white solid வந்து ஹீட் பண்ணோமா first with dilute H2SO4 and then with concentrated. first dilute H2SO4 ஓட ஹீட் பண்ணோம், அதுக்கப்புறம் concentrated H2SO4 ஓட ஹீட் பண்ணோம். no action is observed in either case. ரெண்டு பக்கமும் ஒரு white solid வச்சு ஹீட் பண்ணோம், ரெண்டு கேசஸ்லயும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ திஸ் சாலிட் மே கண்டெயின். ஸோ எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னா என்ன நடக்கும்? அது திஸ் சாலிட்ல என்ன இருக்குமா? அதாவது ரெண்டுமே டைல்யூட் ஆசிட்ஸ் தான். அதாவது ஒன்று டைல்யூட் ஒன்று கான்சென்ட்ரேட்டட். இது ரெண்டுமே வந்து எங்கே நம்ம படித்தோம் ஃபர்ஸ்ட்டு? தட் இஸ் கிளாஸ் ஏ ஆனியான்ஸில் படித்தோம். கிளாஸ் ஏல வந்து குரூப் 1, சப் குரூப் 1 அண்ட் சப் குரூப் 2. சப் குரூப் 1 வந்து டைல்யூட் H2SO4ல டிசால்வ் பண்ணோம். இது வந்து கான்சென்ட்ரேட்டட் நம்ம H2SO4ல டிசால்வ் பண்ணோம். ரெண்டுத்துலேயும் டிசால்வ் பண்ணி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம் இங்கே? தட் இஸ் இது வந்து கிளாஸ் பியாக இருக்கலாம் அப்படின்றது தான் அர்த்தம். கிளாஸ் பி இங்கே எதுமா? இங்கே பாருங்கள், சல்ஃபைட் இருக்குது, இது கிளாஸ் ஏ வரும். சல்ஃபேட் இருக்கா? ட்ரையோசல்ஃபேட். இந்த சல்ஃபேட் அப்படின்றது திஸ் இஸ் த கிளாஸ் பி. என்ன பாருங்களேன், நான் சொல்கிறேன், I'll show it to you. ஸோ சல்ஃபேட், ஐயோ என்ன பண்ணோம்? இட்ஸ் ஒயிட் precipitate. இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகுதா? ஸோ இந்த சென்ஸ் சல்ஃபேட் அப்படின்றது ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணோம். சல்ஃபேட்லாம் கலர்ஸ் ஃபார்ம் பண்ணோம், கலர்ஸில் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கொஷின். The brown ring test is performed for the qualitative detection of. brown ring test எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க? ஸோ இதை பற்றி படிச்சிருக்கோம்ல இதுக்கு முன்னாடி. brown ring test எதுக்குமா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? brown ring test இதுக்கு முன்னாடி படித்தோமா இல்லையா? brown ring test எதுக்குமா பண்ணுவாங்க? tell me. brown ring test நம்ம ஃபர்ஸ்ட் கொஷன்லேயே படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஷின்ஸில் வந்துச்சு brown ring test. அதை பற்றி சொல்லியிருக்கேன்ல. ஸோ தட் இஸ் நைட்ரைட்ஸில் இது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க டு டிடெக்ட் த நைட்ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக brown ring test அப்படின்றத பண்ணுவாங்க. ஓகே, கிளியர், டன். நெக்ஸ்ட், which one of the following is not interfering radical? interfering radical உனக்கு சால்ட் அனாலிசிஸில் நான் interfering radicalை பற்றி சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரேடிக்கல் இன் த சென்ஸ் ஆனியான்ஸ், அசிடிக் ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இருக்கணும், அது வந்து தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஸோ தீஸ் ஆர் த இன்டர்ஃபரிங் ஆனியான்ஸ். ஸோ இதில் போரேட், ஃபாஸ்பேட், பாப்ஸ் ஆஃப் பண்ணுறது இருக்கும். பாப்ஸ் ஆஃப், ஆமாவா? பாப்ஸ் ஆஃபில் பி போரேட், ஃபாஸ்பேட், இங்கே பாருங்கள், போரேட், ஃபாஸ்பேட். சாஃப்ன்றது சிலிகேட் வரும், SiO3. பட் இங்கே SO4 வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் அன் இன்டர்ஃபரிங். அதுக்கப்புறம் F இருந்துச்சா? F ஃப்ளோரைடு இருக்குது, போரேட் இருந்துச்சு, ஃபாஸ்பேட் இருந்துச்சு. ஸோ இது ஓவராலாக வந்து தட் இஸ் பாப்ஸ் ஆஃப். பாப்ஸ் ஆஃபில் Fன்றது என்ன? ஃப்ளோரைடு. ஆக்சலேட், ஆமாவா இல்லையா? ஆக்சலேட்டா? எஸ். எஸ் அப்படின்றது சிலிகேட். இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், SiO, சிலிகேட். அதுக்கப்புறம் ஃபாஸ்பேட், அர்சனேட், போரேட். பட் இங்கே இந்த ஃபாஸ்பேட், போரேட், ஃப்ளோரைட் இது வந்து SO4 கிடையாது, இட்ஸ் அ சிலிகேட் வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த இன்டர்ஃபரிங் ரேடிக்கல்.
Okay, clear up? Done. Next question. Which one of the following sulfides is yellow in color? எது வந்து yellow colorல இருக்குன்னு கேக்குறாங்க. Listen carefully. Which one of the following sulfides yellow colorல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம first salt analysis குள்ள போவோம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ல, அந்த கிளாரிட்டி வரும். 30 இங்க பாருங்க, நம்ம வாட்டர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஏதோ ஒரு சால்ட்டை சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா பிளாக் precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த சல்ஃபைட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எல்லோ கேட்மியமோட எல்லோ கேட்மியம் சல்ஃபைட் இருக்குல்ல, அதோட எல்லோ precipitate ஃபார்ம் ஆச்சுன்னா அதில் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் இதில் கண்டிப்பாக உனக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லைக் இது சல்ஃபைடு அப்படின்றது இருக்குன்னு சொல்லலாம். பட் கொஷனில் சல்ஃபைடு இட்ஸ் எல்லோ இன் கலர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லோ என்னம்மா சல்ஃபைடுன்றது எந்த சல்ஃபைடு? இது எல்லாமே சல்ஃபைட்ஸ் தான். இதில் எது எல்லோ கலரில் இருக்குது? த லாஸ்ட் ஒன், தட் இஸ் கேட்மியம் சல்ஃபைடு அப்படின்றது எல்லோ கலரில் இருக்குது. தட் இஸ் Ca. இது மட்டும் ஓகேவா? அதே வந்து CuS எந்த கலரில் இருக்குது? பிளாக் கலரில் இருக்கும். இது வந்து எல்லோ கலரில் இருக்குது. ZnS அதாவது ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் கோபால்ட் சல்ஃபைடு இதுவும் பிளாக் கலரில் இருக்கும். ஓகே, ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? சல்ஃபைட்ஸ் எல்லோ கலரில் இருக்குது. எல்லோ கலரில் இருக்கிறது என்ன? கேட்மியம் சல்ஃபைட். ஓகே, கிளியரா? டன். நெக்ஸ்ட் கொஷின். And listen carefully. The brown ring test for nitrates depends on. ஸோ நைட்ரைட்ஸ் மேலே ப்ரௌன் ரிங் டெஸ்ட்டுக்கு என்ன நடக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், நைட்ரைட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட். ப்ரௌன் ரிங் டெஸ்ட்னா என்னம்மா? நைட்ரேட்ஸ் தானே, நைட்ரேட்ஸ் பற்றி பேசுகிறது. ப்ரௌன் ரிங் டெஸ்ட் எஸ் நைட்ரேட்ஸ் NO3 நைட்ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நைட்ரேட்ஸ் டிபெண்ட் ஆன் ரிடக்ஷன்னா இது வந்து நைட்ரைட்லேருந்து நைட்ரிக்காக மாறும். தட் இஸ் NOவா மாறும். ஓகேவா? த ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட் டு நைட்ரைட் ஆக்சைடு, நைட்ரைட் ஆக்சைடு, ஸோ நைட்ரைட் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னவா மாறும்? NOவா மாறும். த ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரேட் டு நைட்ரிக் ஆக்சைடு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ரிடக்ஷன் ஆஃப் ஃபெரஸ் இங்கே வந்துச்சு டு ஐரன். இது நைட்ரேட்டே கிடையாதுல்ல, என்ன இருக்கல்ல, இல்லை oxidation of nitrate to nitric oxide, oxidizing action of sulfuric acid இங்கே வராது. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் ஏல ரிடக்ஷன் நடக்குது, ஆப்ஷன் பியில் ஆக்சிடேஷன். இங்கே NO3 மைனஸ்லேருந்து NO மாறிச்சுன்னா என்ன அர்த்தம்? அதாவது டிக்ரீஸ் ஆச்சு, இந்த சென்ஸ் ரிடக்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் பி இஸ் ராங். கிளியரா? டன். வெரி குட். நெக்ஸ்ட். Which of the following metal sulfides has maximum solubility in water? நல்லா கேட்டுக்கோங்க. தட் இஸ் சாலிபிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே KSP சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வேல்யூஸ் கொடுத்துறாங்க. நமக்கு வேல்யூஸ் கொடுக்கலன்னா அப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஐ அக்செப்ட் தட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு? இங்கே பவர்ஸில் நெகட்டிவாக இருக்கும் போது எது லோயஸ்ட் நம்பரோ அதுதான் மேக்ஸிமம், எது லோயஸ்ட் நம்பரோ அதுதான் மேக்ஸிமம். பவர்ஸில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதுதான் மினிமம் சொல்லியிருக்கேனா? ஸோ இங்கே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. எது லோயஸ்ட் நம்பர்மா? 20 லோயஸ்ட் நம்பரா? ஸோ தேர்ஃபோர் இதுதான் வந்து திஸ் மெட்டல் சல்ஃபைட் ஹேஸ் த மேக்ஸிமம் சாலிபிலிட்டி இன் வாட்டர். அவ்வளோதான், வெரி சிம்பிள். கிளியர்? அதே மினிமம் வந்து கேட்டாங்கன்னா மினிமம் ஹையஸ்ட் நம்பர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன், ஆப்ஷன் இ. ஸோ அப்போ இதுதான் வந்து திஸ் இஸ் த மெட்டல் சல்ஃபைட் தட் ஹேஸ் மினிமம் சாலிபிலிட்டி இன் வாட்டர். ஓகே, இப்போ மேக்ஸிமம் கேட்டிருக்கிறதுனால திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். I think this is the last question of this session. Listen carefully. That is the compound formed in the borax B test of copper iron. The compound formed in the borax B test, very very important test ma. இது வந்து borax B test பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சொன்னேன்ல 80. ஸோ இங்கே பாருங்க, borax B test on heating step 1 இது கொடுத்துருக்காங்க. ஓகே, borax B டெஸ்ட்டில் சோடியம் மெட்டாபோரேட் ஃபார்ம் ஆச்சு, போரிக் ஆன்ஹைட்ரேட். இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாசி பீடை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் தட். ஸோ போராக்ஸ் பி டெஸ்ட்டில் வாட் யூல் கெட்? இங்கே
ஸோ இங்கே பாருங்க, that is with sample forms colored metaborates, chromium, cobalt, கலர்ஸ்ன்றது மெட்டல் ஹைட்ரேட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே ஃபைன். இங்கே மெட்டாபோரேட் அப்படின்றாங்க, மெட்டாபோரேட் அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ therefore in Cu2 plus ion in oxidizing flame. Oxidizing flameல option C is the right answer, Cu2 plus in oxidizing. மெட்டாபோரேட்னு சொல்கிறாங்கல்ல, ஆமாவா இல்லையா? இங்கே பாருங்கள், ஸோ யூஸ்வலாக மெட்டாபோரேட்னா BO2 twice அப்படின்றது வரும். ஸோ இங்கே Cu காப்பர் கேட்டதுனால, Cu ப்ளஸ் கேட்டதுனால இங்கே வந்து BO2 twice. ஸோ கிளியரா? டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் செஷன் அண்ட் வெரி தேங்க்யூ. அதாவது இதோட இந்த சால்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அண்ட் சாப்டர்னு சொல்ல முடியாது, இந்த எக்ஸ்பெரிமெண்டல் இதில் வந்து சால்ட் அனாலிசிஸ் முடிஞ்சு அது பேஸ்டாக நிறைய எம்சிக்யூஸ் சால்வ் பண்ணோம். அண்ட் ஐ ஹோப் தட் இதில் இந்த எம்சிக்யூ சால்வ் பண்ணப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம், ஆமாவா இல்லையா? ஸோ இதுலேருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஷின்ஸ் பண்ண வந்து உங்களுக்கு டாபிக் அப்போ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வரும். அதே வந்து நம்ம சால்ட் அனாலிசிஸ் தியரி செஷன் இருக்குல்ல, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா, என்னடா இது எதை படித்தா எது வரணும்னு தெரியல, மறந்துடுறோம் நம்ம, இந்த கலருக்கு இதுவா இந்த கலருக்கு அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஞாபகம் வரும். ஸோ கொஷின்ஸ் பண்ணும் போதே நம்ம கற்றுக்கிட்டோன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ புரியுதா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.